ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த நல்ல காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு கூடி வந்திருக்கிற உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம் தேவ சமூகத்தில் செலவழிக்கிற ஒரு நேரங்கள் கூட வீணாகி போகாது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய திரு வசனங்களை கேட்பதற்காக தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நல்ல நாள்ல ஆமென். அப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் கேட்டு பலப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஒரு நிமிஷம் ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த நல்ல காலைகளில இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் தேவனுடைய ஆண்டவரே திட்டமான தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு தேவனுக்குள் பலப்பட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய என்று வாய்களை திறந்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம். 2 நிமிஷம் நம்ம தேவ சமூகத்துல நம்ம ஆயத்தப்படுத்த போறோம். எல்லா வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்துக்குள் நம்மை அர்ப்பணித்து, நான் அல்ல தேவனே பார்வோடு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்று சொன்ன யோசேப்பை போல, நான் அல்ல தேவனே இந்த கன்வென்ஷன் காலைகளிலும் தேவனுடைய ஆவியானவர் மகிமையான காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. நாங்கள் கூடி வரும் தேவ சமூகம் வீணானது அல்ல ஆண்டவரே. பயங்கரமான குழியிலிருந்து எங்களை தூக்கி விடுகிற கர்த்தர், ஆலையின் குழியிலிருந்து எங்களை தூக்கி விடுகிற கர்த்தர், எங்களை இந்த நல்ல காலைகளில பல விஷயத்துல ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. பேசிக் கொண்டிருக்கும் போதே சரீரத்தில் சுகம், ஆரோக்கியம், பலன் உண்டாகட்டும். தூரத்திலும் தொலை தூரத்திலும் இருந்து கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய அபிஷேகத்தின் கரம் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் எலும்புகள், நரம்புகள், சதைகள் கனிகூரட்டும். கர்த்தருடைய வார்த்தை இல்லாதவர்களை இருக்கிறவைகளை போல அழைக்கும் வல்லமை உண்டதே, உருவாக்கும் சக்தி இந்த தேவனுடைய வார்த்தைக்கு உண்டே. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். உங்க வார்த்தையை நீங்க மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. உங்க வார்த்தைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். மனத்தாழ்மையோடு மிகுந்த பயபக்தியோடு தேவ பிரசன்னத்தோடு சமூகத்தில் இருக்கிறோம்ப்பா. தொடர்ந்து எங்களோடு பேசும் கேட்கிற ஜனங்கள் எல்லார் மேலும் உடைய கிருபை இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. இந்த காலையில ஒரு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய மனது எப்படி இருக்க கூடாது? ஒரு 7 காரியங்களை நம்ம இந்த காலையில சபைக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா? பரவாயில்ல, தலைப்பு சொன்ன உடனே நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. எழுதுகிற கைகள் ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வசனத்தை எழுதுகிற பாக்கியவான்கள், அவர்கள் கையெழுத்து அழகா இருக்கும். என்ன சட்டத்தை காணோம்? ஒரு அல்லையிலே சொல்லுங்க. ஆனா முழுசா எழுதுங்க. அதுதான் என்னுடைய முதல் கண்டிஷன். யோனு போறையில யோவேலா, யோபுவா, யோவானா தெரியல. அதனால முழுசா எழுதுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, எழுதுகிறவங்களுக்காக ஆண்டவருக்கு சொல்றோம். ஒரு நல்ல வளர்ந்த திருச்சபை என்பது என்னன்னா, வசனம் சொல்லும் போது அதை எடுத்து எழுதி பார்க்கிற பார்த்தீங்களா, அதுதான் நீங்க வசனத்தை விரும்புறீங்கன்னு அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு மனசுதான் பிரச்சனை. சொல்லுங்க, உங்களுக்கு மனசுதான் பிரச்சனை. பவுல் 5 காரியத்தை பயப்படுறார். குடியிருப்பாங்க. நீங்க பைபிள் வேதத்தை நல்லா படிச்சுன்னா பயப்படுறேன். அதுல ஒரு காரியம், உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். அவருக்கு ஒரு பயம். எங்க இந்த ஏவாள பிசாசு வஞ்சித்தது போல இவங்க மனசும் கெடுக்கப்பட்டு வஞ்சித்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். அப்ப ஒரு பயம் பவுலுக்கே இருந்துட்டு பாருங்க. இந்த மனசெல்லாம் எங்கேயாவது கெடுக்கப்பட்டு போயிருமோ, நாங்க கஷ்டப்பட்டு கன்வென்ஷன் வச்சு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்ல நல்ல பிரசங்கெல்லாம் கூப்பிட்டு பல ஆயிரங்களை நாங்க செலவு பண்ணி வச்சாலும் எங்கேயாவது பிசாசு ஒரு வகையில மனசை கெடுத்துருவானோ என்கிற பயம் எங்களுக்கு இருக்கிறத செய்து. அதுதான் பவுல் சொல்றார், எங்கே இந்த மனசு கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவேதான் இந்த காலைகளில ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் விவரமா பொறுமையா நம்ம அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா இந்த காலையில நமக்கு பிரயோஜனமான தேவையான நல்ல தெய்வீகமான சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு ஆண்டவர் நிச்சயம் பேசுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நம்முடைய மனசு மிக மிக முக்கியமானது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ரோமர் 12 அதனுடைய 2ஆம் வசனத்தை படிக்கிறோம். உங்கள் மனம் மறுரூபம் அடைய வேண்டும்.
மனசு ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. விசுவாசியுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் மனதில மறுரூபமாக வேண்டும். உங்கள் மனதில் புதிதாகிறதுனால இந்த கன்வென்ஷன் கூட எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு பக்கம் என் மனசு போய் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பிரசங்கிக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தையின் மூலமாக என் மனம் முதலாவது புதிதாக வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த புதிதாக்கப்பட்ட அந்த மனதுக்கு தேவன் இன்னொரு காரியத்தை கொண்டு போகிறாரு. புதிதாக்கப்பட்ட மனம் அது மறுரூபமாகிக் கொண்டே இருக்கும். இயேசுவின் நாமத்தில் முன்னே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே, தேவனை அறியாததுக்கு முன்னே, ஸ்நானம் பெறாததுக்கு முன்னே, அபிஷேகம் பெறாததுக்கு முன்னே நம்முடைய மனசு விரும்பினவைகளை, மாம்சம் விரும்பினவைகளை, மனசு என்ன கேட்குதோ அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தோம். ஆனா இப்பொழுதோ நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறத நம்ம செய்யறதில்ல. கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். அது ரட்சிக்கப்படாத மனசு, இயேசு இல்லாத மனசு, தேவன் இல்லாத மனசு, அது குப்பையா இருந்த மனசு. அப்ப நம்முடைய மனசு மாம்சம் என்னெல்லாம் விரும்புதோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த மனசை கட்டுப்படுத்துகிற ஒரு ஆவியானவர் எனக்குள் வந்த பிறகு என் மனசன் காட்டுக்கழுதையை போல தன்னிச்சையாக தெரியல. கர்த்தர் சொல்லுகிற கழுதையா என் மனசை ஆண்டவர் மாத்திட்டாரா? அவர்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே ஒரு 7 காரியம் நம்ம பாஸ்டே அவர் டைம் சொல்லிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் உங்களை முடிச்சு நம்ம கொஞ்ச நேரம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு, இன்னைக்கு நம்ம இந்த காலை கூட்டத்துல நம்ம மனசை கொஞ்சம் கவனமா கையாள வேண்டியதா இருக்கு. பிள்ளைகளை பெற்றிருக்கீங்களா? உங்க பிள்ளையின் மனசை நீங்க அறிய முடியுதா? போன வாரம் நல்லா பேசுற பிள்ளை இந்த வாரம் பேச மாட்டேங்குது. உங்க வீட்டுக்காரருடைய மனசை உங்களால அறிய முடியுதா? போன வாரம் நல்லா பேசுற வீட்டுக்காரரு இந்த வாரம் பேச மாட்டேங்கிறாரு. விசுவாசியின் மனசை அறிய முடியுதா? போன வாரம் ஆராதனை முடிஞ்சு சோத்திரம் சொன்ன அம்மா இந்த வாரம் சோத்திரம் சொல்ல மாட்டேங்குது. போன மாசம் எல்லாம் தசம் வாரம் கொடுத்தவங்க இந்த மாசம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போன மாசம் வரைக்கும் நம்ம சர்ச்சைக்கு வந்துகிட்டு இருந்தவங்க இந்த மாசம் இன்னொரு சர்ச்சையில போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மனசை அறிய முடியுதா? பக்கத்துல சொல்லுங்க, உங்களை தான் சொல்றாரு. யாரையோ சொல்ற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. மனசு அறிய முடியுதா? மனசு அறிய முடியுதா? அதனாலதான் அந்த எலிசா கேட்கிறாரு, நீ அந்த போய் அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வரலையாப்பா? என் மனசு உன் கூட வரல, என் மனசு உன் கூட வரல, என் மனசு உன் கூட வரல. ஊழியக்கார மனசு மாதிரி உன் மனசு இன்னும் மாறல. எத்தனை வருஷம் ஆச்சு? எவ்வளோ வருஷங்கள் ஆகி போச்சு. என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? அந்த படிச்சு பாருங்க. அந்த நாகமா அந்த கொஞ்ச தூரம் போன போது அப்படியே சொல்ற பைபிள், கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கான். கொஞ்சம் தூரம் போனோம் அவன் மனசு டக்குன்னு ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி தான் தான் கூட்டத்தால் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய பப்ளிக் கன்ஃபஸ் பண்றான். இஸ்ரவேல்ல இப்படிப்பட்ட ஒரு தேவன் ஒருவர் இல்லை என்பதை நான் அறிஞ்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய சாட்சியை கேட்டா இந்த மனசு எவ்வளவு சந்தோஷப்படணும். அந்த சந்தோஷத்தோடு இந்த கேயாஸ் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்காம அப்பதான் அவளுக்கு பெரிய ஒரு பிக் டெஸ்டிமனி, ஒரு பெரிய சாட்சி வந்த உடனே அவன் அது கொஞ்சம் அவங்க சொல்லி முடிச்சு கொஞ்சம் அவன் தேசத்தை விட்டு போய் அந்த ரிமோட் கோயில போகும்போது மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த மனசு சுத்தமா மாறி அவங்கிட்ட இருக்கிற ஏதாவது பொருளை ஒண்ணு வாங்கணுமே. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய சாட்சி சொல்லுறானே, அதுல அவனுக்கு மனசு சந்தோஷம் இல்ல, அவனுக்கு இருக்கிற அந்த பொருள் மீது தான் சந்தோஷம். இந்த காலையில ஆராதனைக்கு வந்திருக்கு நான் சொல்றேன், நமக்கு இருக்கிற பொருளை விட இந்த பொருளை உண்டாக்கி தந்த தேவன் நம்முடைய மனசுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாய் மாறுவாராக. எங்களை கேட்டா உங்களுடையது அல்ல எங்களுக்கு மகிழ்ச்சி, நீங்கள் தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. அப்படித்தானே சொல்றாரு பவுல். எங்களுக்கு மகிழ்ச்சியும் தீர்மானவர்கள் யார்? ஊழியத்தின் பாதையிலே எங்களை மகிழப்படுவது யார்? எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவ கிரீடங்களாய் தந்திருக்கிற இந்த தேவனுடைய விசுவாசிகள் அல்லவா? அதை தாண்டி எங்களுக்கு மகிழ்ச்சியும் கிரீடம் வேறு யாரும் இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுவேதான் நம்முடைய மனசு இந்த காலையில ஆண்டவரே எங்க மனசுக்கு நீங்க ஊழியம் செய்யுங்கப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்? அதனாலதான் ஆண்டவர் மட்டும் செய்கிற ஊழியம் பல இருக்குது, தேவன் மட்டும் நேரடியா செய்கிற ஊழியங்கள் பல இருக்குது. அதுல பல ஊழியத்துல ஒரு ஊழியம் அடிக்காயங்களை குணமாக்குவார். ஒருவேளை இந்த காலையில மனசுல ரொம்ப அடிக்காயம் இருக்கு பாஸ்டர் அப்படின்னு நீங்க உட்கார்ந்துருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஊழியம் செய்வார். அது எத்தனை வருஷத்தின் அடிக்காயமா இருந்தாலும் அதை தேவன் குணமாக்குவார். இயேசுவின் நாமத்தில்
வெளிக்காயங்கள் குணமாகுவதை விட உள்காயங்கள் குணமாக வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு சிலரால் பலரால் பல காயங்கள் ஏற்பட்டிருந்தால் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் உங்கள் உள்ளத்துக்கு இந்த பகல்களில் ஊழியம் செய்வாராக. மனதின் அடி காயங்கள் இந்த பகல் கன்வென்ஷன்ல அது ஆறுவதாக இயேசுவின் நாமத்தினால என் வருத்தத்தை யாவும் தேவன் மறக்க பண்ணினார். அதற்கு இந்த கன்வென்ஷனுக்கு ஒரு ஆசனத்தை தேவன் நமக்கு தருவாராக, ஆசீர்வாதமாக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாருங்க. அதுவேதான் நம்முடைய மனசு ரொம்ப மிக மிக முக்கியமானதுங்க. ஒரு வாரம் கூட சர்ச்சை மிஸ் பண்ணக்கூடாது இந்த மனசு. ஒரு கூட்டத்தை மிஸ் பண்ணக்கூடாது இந்த மனசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் மிஸ் பண்ணக்கூடாது. சாகுற வரைக்கும், என் ஜீவன் இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் ஆலயமும் ஊழியமும் தேவனுடைய ஆராதனையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது ஒண்ணு கூட எனக்கு சலிப்பு தட்டவே கூடாது. அது இன்னும் பலத்தின் மேல் பலனடைய வேண்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு நாள் நமக்கு சலிப்பு தட்டிடவே கூடாது. மனசு எப்பவுமே ஷார்ப்பா இருக்கு. சில நேரம் நமக்கு இந்த மனசு மாறி வந்த சவுலின் சால்வை தொங்கல தாவீது மெல்ல அறுத்து கொண்டான் இருக்கு பைபிள். ரொம்ப அழகா இருக்கு. மெல்ல அறுத்துக்கிட்டான். அதனால அவன் மனசு அடிச்சிருச்சு. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருப்பீங்க. படிக்காம இருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஆனா நினைக்க மாட்டோம். எல்லாரும் பைபிள் படிப்போம், நினைக்க மாட்டோம். அடிச்சிருச்சு. இதே தாவீது ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கான். அன்னைக்கு அடிச்ச மனசு இன்னைக்கு அடிக்கவே பார்த்தீங்களா? ஏன்? வனாந்தரத்தில் இருக்கும் போதுதான் அடிக்கிற மனசு வசதி வந்தா அடிக்காது. வசதி வந்து என்ன செய்யாது? எல்லாருக்கும் உள்ளதுதான். வனாந்தரத்துல சிங்கத்தையும் கரடியும் கிழிச்ச ஒருத்தனால கொஞ்சம் அரண்மனைக்கு வந்த பிறகு இச்சைகளை கிழிக்க அவனால முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் அது வசதி இருக்கு பார்த்தீங்களா? பிரிச்சு எழுதுங்க. வா புல சதி. கொஞ்சம் கொஞ்சமா தான் புரியுது உங்களுக்கு. வா புல தமிழுக்காக ஆண்டவருக்கு சொல்றோம். வா புல சதி. ஆ புல சதி அசதி வசதி எல்லாம் நமக்கு சரி. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அசதியும் வசதியும் நமக்கு பெரிய சதி. இன்னொரு நாள் ஜோம் பண்ணிக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அசதி அசதி அசதி. இந்த கன்வென்ஷன்ல அசதியும் வசதி நம்ம விட்டு போகட்டும். வசதி எல்லாம் இன்னைக்கு வந்தது கர்த்தருடைய தாயின் கருவிலேயே தெரிந்து உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நம்முடைய மனசு எப்படி இருக்கு, எப்படி இருக்க வேணும் அப்படின்னு பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்க கூடாதுன்னு நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே அப்ப எப்படி இருக்குங்கிற அந்த பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டே மலையிலே சொல்லுங்க பாருங்க. பிரசங்கம் கேட்கறது நல்ல சந்தோஷமா கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. அவங்க இருதயம் நல்ல சந்தோஷமா, இருதயத்திலேயே சந்தோஷமா இருக்கும். நீங்க இங்க ஸ்பெஷல் பிரசங்கா இருக்க மட்டும் நான் நேற்று கூட நோவின் சர்ச்சில் பேச சொன்னேன். சிலர் அட்ராக்ஷன் பிலீவர் தான். புது பிரசங்கர்கள் அட்ராக்ஷன் பண்றது கில்லாடிங்க. ஞாயிற்றுக்கிழமை அமைதியா இருப்பாங்க. ஸ்பெஷல் மீட்டிங் மட்டும் ஆடி அங்கிட்டு கீழே வந்துட்டே இருக்கும். அதே ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பம் அவர் உஷா கொடுத்து நடத்துவார். அது ஒண்ணுமே செய்யாது. நான் ஒரு அடிக்கடி போய் பிரசங்கம் பண்ற ஒரு சபையில போய் உட்கார்ந்து ஒரு சிஸ்டர் ஓடி வருவாங்க. பாஸ்டர் காஃபி பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போன்விட்டா ஏன் பேக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இதை கொண்டு வாங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு வந்தோடனே பாஸ்டர் ஏன் பேக்கு அப்படின்னு கேட்பாங்க. நான் அந்த பாஸ்டருடைய கொண்டுடுங்க பார்த்தீங்களாமா, உங்க சர்ச்சில் ஒரு விசாரிக்கிற அருமையான ஒரு பிலிவரை நீங்க வச்சிருக்கீங்களே. அது விசாரிக்கிற பிலிவர், அட்ராக்ஷன் பிலிவர். அது அட்ராக்ஷன் இருக்க என்ன பாக்குறீங்க, ஒரு அட்ராக்ஷன். ஒரு அதே சொல்லுங்க பாக்கலாம். சிலர் தங்களை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அட்ராக்ஷன். ஆனா யோசுவாவை அட்ராக்ஷனை கர்த்தர் வெளியில கொண்டு வரதே இல்லை பாருங்க. யோசுவாவை போல மறைஞ்சிருக்கிற ஒரு மனுஷனை தேவன் இழுத்து கொண்டு வந்து மோசேயின் ஊழியத்தை ஆண்டவர் தருகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நான் மறைஞ்சிருக்கிறேன்னு ஒரு நாள் தப்பா என்னால உன்னை மறைக்க வச்சதே கர்த்தர் தான். காரணம், எல்லாரும் ஒரு காலத்தில் உன்னை ஏறிட்டு பார்ப்பதற்காக மறைஞ்சிருக்கிறது. சத்தம் அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால எப்படி இருக்கணும் அப்படிங்கறத
இதெல்லாம் எப்படி இருக்க கூடாது அப்படின்னு பண்ணிட்டாலே நம்முடைய மனசு எப்படி இருக்கணும்ங்கிறது முக்கியம். மனசுல என்னைக்கும் மனித அன்பினால கட்டப்படாதுங்க. பக்கத்துல சொல்லுங்க, மனுஷ அன்புல கட்டப்படாது. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? மனுஷ அன்புல என்ன செய்யாத? ஒரு கேள்வி சிம்சோனுக்கு, உன்னை சிறுமைப்படுத்த எதினாலே கட்டலாம்? நம்மளை எதெல்லாம் கட்டலான்னு வகை தேடி பிசாசு சொல்லிட்டே இருக்கான். அந்த வார்த்தை பாருங்க, உன்னை சிறுமைப்படுத்த, உன்னை குற்றமான சாட்சிக்குள்ள கொண்டு வர, நீ தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு, நீ ஜெபிக்க முடியாதபடிக்கு, நீ சந்தோஷமா இந்த ஊழியத்தில் பயணிக்க கூடாதபடிக்கு உன்னை கட்ட எதினாலே சிறுமைப்படுத்தலாம்? மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. அந்த கேள்வி, உன்னை கட்ட எதினாலே சிறுமைப்படுத்தப்படலாம்? மகா பெரிய நோக்கங்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனுஷனுடைய மனது ஒன்றில் கட்டப்பட்டதினால் மிகுந்த பாதிப்பு பரலோகத்துக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, யாத்திராகமத்தின் புஸ்தகம். பைபிள் படிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பார்வோனிடத்தில் வந்து உன்னை தாழ்த்த, முதலாவது காலம் தாழ்த்தும் மனசு நமக்கு இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மனசு? காலம் தாழ்த்து. அந்த வார்த்தைகளை பாருங்க. உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும், எத்தனை நாள், எத்தனை வருஷம், 10 வாதைகளை கண்ட பின்பும் கூட, இவ்வளவு பெரிய மகா பெரிய அற்புதங்களை கண்ட பிறகும் கூட, இவ்வளவு பெரிய மகா பெரிய காரியத்தை கண்டும் கூட உன்னை நீ எதுவரைக்கும் தாழ்த்த மனதல்லாது இருப்பாய். என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது நீங்கள் ஒரு நாள் உங்களை தாழ்த்த மனசு இருக்கவே கூடாது. உடனே தாழ்த்திடணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த கன்வென்ஷன்ல கர்த்தருடைய வார்த்தை எந்த ரூபத்தில், எந்த விதத்தில் எல்லாம் உங்களை தேடி வருகிறதோ அந்த விதத்தில், அந்த ரூபத்திலே அதை தாழ்த்துவதற்கு ஒரு மனசு ஆண்டவர் தருவாராக. உங்களை கர்த்தர் ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஊழியத்துக்கு அழைக்கலாம். ஏதாவது சில வேலைகளுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கலாம். நாட்கள் செல்லட்டும், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் என்கிற ஒரு காரியத்தை நீங்க தள்ளி போடக்கூடாது. தேவ சத்தம் கேட்ட உடனே கீழ்ப்படுகிற ஒரு கூட்டம் கர்த்தருக்கு தேவை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தள்ளி போடுதல் பேர் ஆபத்தை கொண்டு வந்துவிடும். ஆண்டவரே, என்னோடு பேசுகிற என் தேவ சத்தத்தை கேட்கிற என் காதுகள் நாளுக்கு நாள் தள்ளி கொண்டு போகக்கூடாது. அது இன்றைக்கே கீழ்ப்படிய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. தாழ்த்த மனதில்லாது இருப்பார். நான் நேற்று கூட சொல்லும்போது சொன்னேன், அந்த தேவ சத்தத்தை கேட்பதற்கு ஒரு காது வேணும் பாருங்க. ஷிமோகா என்கிற ஊருக்கு போயிருக்கும் போது அந்த பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னாங்க. பாஸ்டர், கிரேட்டா ஹுண்டாய் காரு புதுசா ஒருத்தவங்க ஒரு பாஸ்டர் ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கும் போது எங்க சர்ச்சை ஜோன் அப்படி திருப்பும் போது ஆயிரம் சொன்னாங்க, இந்த காரை இந்த ஊழியத்துக்கு நினைச்சிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. உடனே காரை யூட்டர்ன் போட்டு வந்துட்டு அந்த காரை அந்த ஊழியத்துக்கு விரைச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த பாஸ்டர் பையன் நான் சொன்னேன், பாத்தீங்களா ஒரு நல்ல காரை தேவன் தந்திருக்கிறாரு. எங்களுக்கு என்ன பெரிய ஆச்சரியம் பாஸ்டர், அந்த ஹோலி ஸ்பிரிட் வாய்ஸ, பரிசுத்த ஆவியின் சத்தத்தை எவ்வளவு நுட்பமா கேட்கிறாங்க பாத்தீங்களா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. இன்றைக்கும் நம்மோடு தேவன் பேசாமல் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு ரூபத்தில் தேவன் நம்மளோடு பேசுகிறார். ஆனா நம்ம காலங்களை தாழ்த்தி கொண்டிருக்கிறோமே, சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோமே, இன்னொரு நாள் பார்க்கலாம் என்று சொல்லுகிறோமே, அவங்க ஏதாவது நினைப்பாங்கன்னு பார்க்கிறோமே, இந்த சமுதாயத்துல எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோமே. நாம் ஆராதித்துக் கொண்டு வருகிற பாதை தப்பான பாதை என்று தெரிந்து கர்த்தர் நம்மோடு பேசினா ஆவிக்குரிய கூட்டத்தோடு ஐக்கியம் வைக்க நாம் காலங்களை தாழ்த்தி கொண்டிருக்கிறோமே. ஆனா அவன் எப்படி தெரியுமா, எதுவரைக்கும் இப்படிப்பட்ட இயேசு ஒருவர் இருக்கிறார் என்று தெரிந்தும், இயேசு ஒரு பாவத்தை மன்னிக்கிறார் என்று ஒன்று தெரிந்தும், இயேசு ஒரு மனுஷனை ரட்சிக்கிறார் என்று அறிந்தும், யாரோ ஒருவருக்கு பயந்து 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 காலங்களை தாழ்த்தி கொண்டிருக்கிறோம். ஆகவேதான்
கேட்கிறேன், எது வரைக்கும் காலம் தாழ்த்தி கொண்டிருப்பா? நான் இப்படி சொல்லட்டுமா, காலம் மட்டும் தாழ்த்த மனசு இல்லாம அவனுக்கு இருந்துச்சுன்னா அவன் கதையை கடலோடு கர்த்தர் முடிச்சிருக்கவே மாட்டாரு. அவனுக்கு இஸ்மவேலை பிழைக்க வச்ச கர்த்தர் இவனையும் பிழைக்க வச்சிருப்பாரு. ஆனா காலங்களை கடினங்களாகவே செலவழிச்சுட்டான். காலங்களை கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிக்கு சரிக்கவே இல்லை. அவன் கண்ணுக்கு முன்னாடி சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள், தண்ணீர் ரத்தமாய் மாறுகிறது, தலைப்பிள்ளை சங்கார உண்டாகிறது, வெட்டுக்கிளிகள் எல்லாம் வருகிறது, வண்டுகள் எல்லாம் வருகிறது, பெண்கள் எல்லாம் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அவன் கண்டதில்லை. ஆனால் இன்றைக்கு அவன் கண்டவுடனே இன்னும் அவன் மனசுல ஒரு கடினம். ஆகவேதான் கேட்கிறாரு, எதுவரைக்கும் உன்னை தாழ்த்த மனதில்லாதிருப்பாய். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நம்முடைய மனசு காலம் தாழ்த்து மனசா ஒரு நாள் இருந்து விடவே கூடாது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை எல்லாரையும் தாழ்மையா கேட்கிறேன். ஆன்லைன்ல பாக்குறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நேர்ல பாக்குற தேவனுடைய பிள்ளை இருந்தாலும் அதுவே என் வாழ்க்கையில தாழ்த்தக்கூடாதுப்பா. எச்சரிக்கப்படும் போது, சில விஷயங்கள் எனக்கு சொல்லப்படும் போது, கர்த்தருடைய வார்த்தை நான் கேட்கப்படும் போது, அதுக்கு பின்னாடி என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, அதுக்காக நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நிற்கிறேன். ஆண்டவரே கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஒரு இந்து மார்க்கத்துல இருந்து ஒரு பிள்ளை ஆலயத்துக்குள்ள வந்துச்சு. ஆலயத்துக்குள்ள வந்து நல்ல ஆண்டவர் ஆராதிச்சிச்சு. ஞானசாந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே அந்த பிள்ளை ஞானசாந்து ஒப்பு கொடுத்துருச்சு. அந்த பிள்ளை ஒப்பு கொடுத்து, ஏமா நீ மட்டும்தான் சர்ச்சைக்கு வர்ற, உங்க எல்லாரும் இந்துக்கள் இப்படி சர்ச்சைக்கு வந்து ஞானசாரம் எடுத்தா, ஐயோ நீங்க அதை கொடுத்துருங்க, ஆண்டவர் என்னோட பேசுறாருன்னு கொடுத்துருச்சு. ஞானசாரம் எடுத்ததை போய் யாரும் சொல்லிட்டாங்க. இந்த அம்மா நேரம் என்கிட்ட சண்டை வந்துருச்சு. என்கிட்ட கிடைச்சி, ஏன் பாத நான் உங்களை திருச்செந்தூர் கோயிலுக்கு கூப்பிட்டா வருவீங்களா பாத? அது கிடைச்சு வரமாட்டேன். ஏன் பிள்ளை மட்டும் உங்க சர்ச்சை கூப்பிட்டு இப்படி ஞானசாரம் கொடுத்து வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் அடுக்குமா? இதுதான் நீங்க பண்ற லட்சணமா? சொல்லுது. என்னடா பண்றது தெரியல. ஆமாமா இனிமே கொடுக்க மாட்டேன், நீ விட்டுருங்கம்மா அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிட்டேன். இனிமே கொடுக்க மாட்டீங்களா? இனிமே கொடுக்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி, சரி இனிமே கொடுக்காம இருந்தா அந்த அம்மா அவ்வளவுதான் அரைச்சு, சரி இனிமே கொடுக்க மாட்டாங்க போல அப்படின்னு போயிடுச்சு. போயிட்டு அவன் தம்பி ஒருத்தன், அந்த பிள்ளையுடைய தம்பி ஒருத்தன், அவன் அவங்க அக்கா மூலமா சர்ச்சைக்கு வந்து இயேசு ஏற்றுக்கிட்டு அவன் ஞானசாரம் எடுத்து கொடுத்த பிறகு அவனும் கையை தூக்கி நிற்கிற, நான் உனக்கு தரவே மாட்டேன் ராசா, உங்க அக்காவுக்கு நான் கொடுத்த பட்டப்பாடு பெரும்பாடு, அவன் நீங்க கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னா. அப்படி அவனுக்கும் கொடுத்து அவன் கேட்டே குதிச்சு சர்ச்சைக்கு வருவான். அம்மா விடாது, ஒத்த ஆம்பளை பையனுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு விடல, அவன் கேட்டே குதிச்சு வந்துட்டான். எப்படியோ சர்ச்சைக்கு வந்துட்டான், வச்சுட்டான். இவனும் ஞானசாரம் எடுத்துட்டாலும் நல்ல விசுவாசிக்கு போய் அந்த வீட்டுல போட்டு கொடுத்துதான் இருப்பாங்க. சொன்ன உடனே நம்ம என் பாசு மறுபடியும் என் பையனை கூப்பிட்டு அதே பதில் சொன்னேன், இனிமே கொடுக்க மாட்டேமா அப்படின்னு சொன்னேன். இப்ப பாருங்க, அந்த பையன் சர்ச்சைக்கு போகலாம் கூட, ஏன்டா நீ இன்னும் சர்ச்சைக்கு போகாம இருக்குன்னு அந்த அம்மா கேக்குதுன்னா, ஒரு காலத்துல நாய் குலைக்கும், பிறகு எல்லா நாயும் பேசாம இருந்துரும். நம்ம ஏதாவது குலைக்கும் நாய்களை பார்த்தே காலங்களை தாழ்த்தி கொண்டிருக்கிறோம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். கர்த்தருக்காக சில வைராக்கியமான விஷயங்களை எடுப்பதற்கு எதையும் கவனிச்சிருக்க வேண்டாம். காலங்களை தாழ்த்துவதற்கு என் மனசுக்கு இடம் இல்லை. இந்த 3 நாள் 4 நாள் கன்வென்ஷன்ல கர்த்தர் என்கிட்ட எதெல்லாம் பிரத்யட்சமா பேச விரும்புகிறாரோ அதையெல்லாம் தாழ்த்த மனசு இல்லை. நான் ஒரு பெரிய வேலை செஞ்சுக்கினா கூட என்ன முழு நேர ஊழியத்துக்கு கர்த்தர் அழைச்சிட்டாருன்னா நான் வந்துடுறேன். ஊழிய அழைப்பு மேல இருந்து எங்க போய் வேலை செஞ்சாலும் அந்த வேலை உருப்படாது, அந்த கப்பலை இழுத்து சாத்திடுவாங்க. ஏசுரத்தன் செய்யும் என்ற ஒருத்தன் கேட்டா பாருங்க, கையால நல்லா தானே இருக்கு, போய் உழைச்சு சம்பாதிக்கலாம் இல்லையா? சைக்கிள் மேல காலை வச்சு கேட்டான், பான்பராக துப்பிட்டு, கைகால நல்லா தான் இருக்கு, என்ன இயேசுவை சொல்லி பொழைக்க வந்திருக்கிற. நான் சொன்னேன், நான் எங்க போய் வேலை செஞ்சாலும் வேலை உருப்படாத தம்பி, இயேசுநாதனுடைய ஊழியத்தை செஞ்சாலும் நானே உருப்பிடுவேன் தம்பின்னு சொன்ன பாருங்க. போயிட்டான் அத்தோட. எங்களுக்கு வேலைக்கு போக தெரியாம இல்ல. ஐயோ உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க. சாம்பல் ஜெனரல் பாஸ்டர் பாத்துறீங்களா? ஹார்பருக்கு தலைவர் மாதிரி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எந்திரிச்சுன்னா எப்படி இருக்காரு? ஒரு ஹார்பரே அவருக்கு இருக்கிற மாதிரி போயிருக்கலாம் அவரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நோயில பாத்தீங்களா? சாம்சங் கம்பெனி முதலாளி மாதிரி இருக்கிறார். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க.
நம்ம நினைக்கிறார் என்ன எல்லாத்துக்கும் எப்பயுமே என்ன சொல்லுவாரு, ஜேக்கப் என்ன சொல்லாம இருக்கிறாரு. ஜேக்கப் பார்த்திருக்கீங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் மாதிரி இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. எல்லாருக்கும் வேலை செய்ய தெரியாம இல்ல, ஐயா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. வேலை செய்ய முடியாம இல்ல, கர்த்தர் எங்க மேல ஊழியன்னு ஒண்ணு வச்சுட்டாலே அதை விட்டுட்டு எல்லாரும் போனா எது செஞ்சாலும் எங்களுக்கு உருப்பட மாட்டேங்குது. ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. அழைப்பு, ஒருவேளை என் பிள்ளை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன் பாஸ்டர், ஆனா அவன் வரமாட்டான், பயப்படாத, அவன் வரமாட்டான். வர வைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. வர வச்சிருந்தாரு. காலையில தாழ்த்தி கொண்டிருக்க கூடாது. என் மீது என்ன அழைப்போ, கர்த்தர் என்னை எதற்காக தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரோ அதுல காலம் தாழ்த்த கூடாது. உங்க மேல ஒரு சண்டே ஸ்கூல் நடத்த ஒரு அழைப்பா இருக்கலாம், ஒரு பிரேயர்ஸ் நடத்த ஒரு அழைப்பா இருக்கலாம், அல்லது சபைகளை பராமரிக்கிற ஒரு அழைப்பா இருக்கலாம், ஊழியக்காரருக்கு உதவியா இருக்கிற ஒரு அழைப்பா இருக்கலாம். அந்த அழைப்பு அறிஞ்சு காலங்களை தாழ்த்த ஒரு நாள் நமக்கு மனசு இருக்க கூடாது. கர்த்தர் என்ன குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை காலம் தாழ்த்தாம செய்வதற்கு கர்த்தர் இந்த காலையிலே ஒரு தெய்வீக அபிஷேகத்தை மேல போடுவாராக இயேசுவின் நாமத்தில். ஆமென் சொல்லுங்க பாருங்க. கேட்கிறாங்க, பார்வோனே பார்வோனே, எத்தனை நாள், எத்தனை வருஷம், எத்தனை வருஷம் இனிமேல் நீ காலம் தாழ்த்திட்டு இருந்தீங்கன்னா உனக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்ப காலங்களை தாழ்த்தும் மனசு நமக்கு இருக்கவே கூடாது. எந்த மட்டும் மனதில்லாத இருப்பார். இரண்டாவது, 1 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அங்க எழுத இரண்டாவது, ஊழியக்காரனுடைய வார்த்தையை தட்டும் மனது இருக்கக்கூடாது. ஊழியக்காரனுடைய வார்த்தையை தட்டும் மனது, தட்டி விடுறது, தட்டிட்டு போயிடுறது. சாமுவேலின் சொல் கேட்க மனதில்லாமல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. கொஞ்சம் நம்ம தியானிப்போம். கேட்க மனசு இல்லை, கேட்க மனதில்லாமல். அவன் எப்படி தெரியுமா கேட்டாங்க ராஜாவை? எங்களுக்கும் ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் கேட்டாங்க. அதாவது இருக்க வேண்டுங்கிறதுக்கும் இருக்கத்தான் வேண்டுங்கிறதுக்கு வித்தியாசம். ஆண்டவர் சொல்வாரு, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள் சொல்லக்கூடாது, என்னை தான் தள்ளினார். ரொம்ப அழகா இருக்கும். எப்பவுமே தேவ ஆட்சி போய் மக்கள் ஆட்சி வந்துருச்சுன்னா அங்க உருப்படியா இருக்காரு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த லவோதிக்கேயா சபைன்னு ஒரு சபை இருக்கு பாத்தீங்களா, வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல. அந்த சபைக்கு பேரே மக்கள் ஆட்சி. சடங்குகள் நிறைந்தது, சம்பிரதாயங்கள் நிறைந்தது, கமிட்டிகள் நிறைந்தது. அதுதான் சர்ச்சையிலே ஆயிப்போச்சு. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, என்னடா அனலா இருக்கிற, வெதுவெதுப்பா இருக்காம இப்படி இருக்கிறியா, ஒன்னு அனலா இரு, இல்ல குளிரா, ஏன் இப்படி நின்று இருக்கிற? மக்களாட்சியும் தேவாட்சி போட்டு ஏன் குழப்பற? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு. உங்களை அழைச்ச கர்த்தர் இதெல்லாம் செய்ய மாட்டாரா? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாருங்க. என்னைக்குமே என்னுடைய தெரிந்து கொள்ளுதலில் தோல்வி இருக்கும், கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலில் மகிமை இருக்கும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாருங்க. எங்களை நான் ஆளாதபடிக்கு ஏசாயா 66:4 விரும்பாததை தெரிந்து கொண்டார். கர்த்தர் லைக் பண்ணாத ஒரு பர்சன் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், இருக்கத்தான் வேண்டும், இருக்கத்தான் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது அடிமைத்தனம் கிடையாது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் இப்படி நிறைய தேவையில்லாம பொருளை எல்லாம் கிளப்பிட்டு இருக்காங்க. நீ சுயாதீனம், உன் இஷ்டப்படி செய் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்ப விசுவாசிகள் எல்லாத்தையும் வேற மாதிரி திசை திருப்புற ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா நல்ல பைபிள் பிரின்சிபல் என்ன? வேதாகமத்தின் ஒழுக்கத்தன்மை என்ன? வேதாகமத்தை படிச்சு பாருங்க, ரொம்ப அழகா இருக்குதுங்க. சாமுவேலின் சொல் கேட்க அவங்க மனசே இல்லை, கேட்கறதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை. எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். என்றைக்குமே என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் அது பெருசா இருக்காது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு சில பேர் இப்படி பண்றாங்க பாருங்க. இப்ப சின்ன பையனா இருக்குனா அதனால கேட்க மாட்டோம். சின்ன பையன் சாமுவேலுக்கு தான் ஆண்டவர் பேசினாரு.
நீ சொல்றதுல என்னால கேட்க முடியாது. நான் என்னைக்குமே சொல்றேன், வயசுக்கு முக்கியத்துவம் இல்லை, அவன் மேல ஒரு தேவனுடைய அபிஷேகம் இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. வேதாகமத்தை தூக்கி உங்களுக்காக கண்ணீர் விட்டு பிரசங்கம் பண்றாருல, தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்காக ஜெபிக்கிறாருல, கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறாருல, வேலைக்கு போகாம வந்திருக்கிறாருல, தேவனுடைய ஊழியத்துக்கு போக வந்திருக்கிறாருல. குற்றாலத்துல ஊழியக்கார பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு கூட்டம் நடத்தினாங்க. எத்தனை பேர் அப்பாவின் ஊழியத்தை செய்றீங்கன்னு சொல்லி கேட்டபோது 75 பிள்ளைங்க நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. செய்ய மாட்டேன்னு சொன்ன பிள்ளைங்களாம் பொறுக்கி எடுத்துட்டு போய் ரூம்ல உட்கார வச்சு, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு, அப்பா தானே. அப்ப அவங்க சொன்ன பல குற்றச்சாட்டுல ஒரு குற்றச்சாட்டு, எங்க அப்பாவை இந்த விசுவாசிகள் சந்தோஷமா இருக்க வச்சதே இல்லை. என்ன ஒருத்தர் தலையில தட்டி அடிச்சாரு, நான் போடுற காணிக்கல தானே நீ சாப்பிட்டு இருக்க அடிச்சாரு. என்ன ரொம்ப திட்டினாங்க, சத்தம் போட்டாங்க. எங்க அம்மா ராத்திரி உட்காந்து அழும். எங்க அம்மாவை சந்தோஷமா இருக்கு நான் பார்த்ததே கிடையாது. தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை பிணைவாங்க, அங்கிருந்து அவங்களா கூப்பிட்டு பேசி எதையாவது பிணைவாங்க. இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு, இப்படிப்பட்ட ஒரு ஜனங்களுக்கெல்லாம் நாங்க போய் எப்படி ஊழியம் செய்யறது, நாங்க வேலைக்கு பார்க்க போறோம், பணத்துல சப்போர்ட் பண்றோம், ஊழியத்துக்கு நாங்க வரல அப்படின்னு சொல்லும் போது, இதன் மத்தியே ஊழியத்துக்காக ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு 3 வாலிப பசங்களை, சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கிற 3 பாஸ்டர் பசங்களை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண வச்சாங்க. அப்படித்தான் இருக்கும். இதன் மத்தியில கர்த்தர் எப்படி கிரியை செய்வார், இதன் மத்தியில நம்ம எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னோம். அந்த ஊழியத்துக்கு வேணான்னு சொன்ன அந்த பிள்ளைகளை மறுபடியும் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் கர்த்தருடைய சமூகத்துல. அப்ப அதுல நான் கற்றுக்கொண்ட ஒண்ணு, விசுவாசிகளுக்கெல்லாம் இந்த காலையில் நான் சொல்றேன், இந்த பிரசங்கத்தை ஆவியானவர் பேசணும்னால பேசுறேன். என் வாயின் வார்த்தைகளோ என் செய்கைகளோ ஒரு ஊழியத்திற்கு வந்த பையனை ஊழியம் செய்ய வைக்க முடியாதபடி பண்ணிவிடக் கூடாது. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, எனக்கு என்னாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரை சொல்ல தெரியல பாஸ்டர், ஊழியத்துக்கு வந்த புதுசுல எங்களை ஜனங்க என்ன அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க பாஸ்டர். அந்த ஆசீர்வாதம் என்ன ஃப்ளோவா சொல்ல தெரியல. இதை சொல்றதுக்கு பிதாவாகிய தேவன் சொல்றதுக்கு, கிறிஸ்துவின் அன்பு சொல்றதுக்கு மாத்தி மாத்தி சொல்லுகிறேன். ஆனா எங்க ஜனங்களை அதை பாயிண்ட் அவுட் பண்ணல, என்னை ஏற்றுக்கொண்டாங்க. அதனாலதான் நீங்க சபையில நாங்க ஆசீர்வாதமா இருக்கோம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வயசை பார்த்து நல்ல அபிஷேகத்தோடு எழுந்து வருகிற நிறைய தேவ ஊழியர்களை நம்மளை மட்டும் தட்டிட்டோம். நல்ல ஊழியர்களை சொல்றேன், நல்ல ஊழியர்களை சொல்றேன். நிறைய தேசத்துல தேவையில்ல சுத்திட்டு இருக்கு, அதை ஓரம் கட்டுறீங்க, அது உங்களுக்கே தெரியும். நல்ல ஊழியர்களை சொல்றேன். நான் தாவீதுக்குள்ள பேசுறேன், சவுலுக்குள்ள பேசல. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாருங்க. நான் தாவீதுக்குள்ள பேசுறேன். யோசிச்சு பாத்தீங்களா? ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை கேட்க அவங்களுக்கு மனசு இல்லை. ஒரு காலத்துல ஒரு கல்யாணம் நடத்தணும்னா பாஸ்டர் வந்து சொல்லி பொண்ணெல்லாம் பார்த்து எல்லாம் செய்வாங்க, அப்படிதான் செய்வாங்க. இப்பயே அப்படி செய்யறாங்க சொல்லலாம். அவங்களாவே பொண்ணு பார்த்து முடிச்சுட்டு அவங்களாவே தேதி குறிச்சுக்கிறாங்க, குறிச்சுட்டு பாஸ்டர் ஃப்ரீயா இருக்கான்னு கேளுங்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை கேட்க மனசே இல்லை. பாருங்க, ஒரு அல்லையிலே சொல்லுங்க. நீங்க இந்த குறிப்புக்குள்ள அல்லையிலே சொல்ல வேண்டியது நல்லா தெரியும். நான் உங்களுக்கு பேசுறேன், பொதுவா பேசிட்டு போறேன், எனக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு உதவி போதகர் ஒருவர் இருக்கிறார். நான் பெரிய அந்த ஸ்தல சபைக்கு பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன். முதல் நாள் கூட்டத்தில் அந்த ஊழியர்கள் தொடப்படுகிறார். உடனே முடிச்ச உடனே வந்து பாஸ்டர் எங்க சபைக்கு 2 நாள் வரணும்னு சொல்லிட்டு, பாஸ்டரையா நான் கூப்பிடுறதுனால வராதிங்க, நான் எங்க தலைவர் போதகிட்ட சொல்றேன், அவர் உங்களுக்கு போன் பண்ணுவாரு, அவர் சரின்னு சொன்னா எனக்கு கேள்வி கொடுங்க. என்ன ஒரு ஒழுக்கம், ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். என்ன ஒரு ஒழுக்கம். அப்புறம் அந்த தலைவர் போத கொண்டு பாஸ்டர் தாராளமா அங்க கேள்வி கொடுங்கன்னு சொன்னாரு. எனக்கு அதிர்ந்து போனேன். அவங்க சபையிலே 300 பேர் இருக்காங்க, தன்னிச்சையா செயல்படலாம்ல, இருக்கலாம்ல. மெயின் சபையில் 500, அவருடைய பிரான்ச்சில் 300 சபையோட ஒரு போதகர் என்னை அழைப்பதற்கு தன்னிச்சை அழைக்கல. ஐயா, உங்க சபைக்கு வந்து அந்த ஊழியக்காரரை நான் கூப்பிட நினைக்கிறேன், கொஞ்சம் ஏதாவது நீங்க என்ன சொல்றீங்க ஐயா ஒரு வார்த்தை கேளுங்க. கேட்டு சொல்றேன், போங்க பாஸ்டர், தேதி மட்டும் வச்சுக்காங்க. போய் அப்புறம் ஆமனுக்கு போன் பண்ணார் தலை போதர், ஐயா 2 நாள் கொடுங்க, இந்த கிளை சபைக்கு வாங்க, ஆகஸ்ட்ல போறேன். நான் அதுல என்ன பாக்குறேன்னா, என் சபை இவ்வளவு உயரத்தில் வந்தா கூட எனக்கு தரப்பட்டது ஒரு ஊழியக்காரன் சொல்ல நான் கேட்கிறேன். பெனாயான ஒருத்தர் பைபிள்ல இருக்கான், 24,000 பேர் இருந்தாங்க அவன் பட்டாளத்து. அவனுக்கு கீழே 24,000 அவனுக்கு கீழே இருந்தா கூட
தனி ஒரு கூட்டம் ஆரம்பிக்கல, தாவீதோடு இணைஞ்சே பயணிக்கிறான். ஏன் தெரியுமா? என்கிட்ட பராக்கிரமம் இருக்குது, தாவீது கிட்ட அபிஷேகம் இருக்கிறது. பராக்கிரமத்தை விட பல மடங்கு பவர்ஃபுல்லானது ஒரு மனுஷன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற மகா பெரிய அபிஷேகம். பராக்கிரமம் ஜெயிக்குமா, அபிஷேகம் ஜெயிக்குமா என்ற ஒரு பட்டிமன்றம் வச்சா என்றைக்கும் பராக்கிரமம் ஜெயிக்காது. கர்த்தர் ஒரு மனுஷன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் எல்லாவற்றையும் ஜெயிக்கும் சக்தி உள்ளது. பாஸ்டர் தேவதூதன் எங்க வீட்டுக்கு வந்தார். எங்க பாஸ்டர் வீட்டுக்கே போல எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. என்ன ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். தேவதூதனே தான் வீடை விசிட் பண்ணி ஒரு ஜபங்களும் தான தர்மம் நினைப்பூட்டலாக பட்டது என்று சொன்னா கூட தன் இனஜன சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க மறுபடியும் ஒரு தேவதூதனை கூப்பிடல, ஒரு ஊழியக்காரனை கூப்பிடுறாரு. எதுக்கையா என்ன கூப்பிடுற? உம்மால் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். என்ன அற்புதமான ஒரு தேவ மனுஷன் பார்த்தீங்களா? என்ன தேவதூதனை நேரடியாக சந்தித்தால் கூட இந்த உலகத்தில் நடத்துவதற்கு தேவதூதனை கர்த்தர் நியமிக்கல, ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் நியமிச்சிருக்க. என்ன ஒரு தெய்வீகமான ஆட்கள் பார்த்தீங்களா? கரங்களை உயர்த்தி ஒரு அதிலே சொல்லுங்க. என்ன ஒரு தெய்வீகமான மனுஷன் பாத்தீங்களா? தேவதூதனை சந்திக்கட்டும், என்னுடைய கான்டாக்ட் ஏஞ்சல்ஸோட இருந்தா கூட நான் அப்படி வாழ்றது கிடையாது. என்னை நடத்துவதற்கு கர்த்தர் ஒரு தேவ மனுஷன் வச்சிருக்கிறாரு. அவனுடைய சொல் கேட்பதற்காக ஒரு மனசு. நாங்கள் தேவ சமூகத்திலே நாங்கள் கூடி வருகிறோம் கேட்பதற்காக. கரங்களை உயர்த்தி ஒரு அதிலே சொல்லுங்க. சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் நம்முடைய மனசு அப்படி வளர்க்க கூடாது. யாருக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், எவனுக்கு நான் அடங்க மாட்டேன், எவன் சொல்றீங்க நான் கேட்க மாட்டேன், நான் தனியா தான் தெரியுவேன். அவங்க இந்த காட்டு கழுதை தான் தனியா தன்னிச்சையா தெரியும். கர்த்தர் ஏற கழுதை ஒரு இடத்துல கட்டப்பட்டு தான் இருக்கும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள தனியாய் தன்னிச்சையாய் திரிகிற பழக்கம் இருக்கக்கூடாது. நீங்க அரசாங்கத்தில் பெரிய ஆளா இருக்கலாம், வசதியிலே பெரிய ஆளா இருக்கலாம், உங்கள் சமுதாயத்தில் பெரிய ஆளா இருக்கலாம். நீங்கள் மதிக்கப்படத்தக்க ரூபத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி வச்சிருந்தாலும் உங்களுக்கு என்ன தரப்பட்டிருக்கிற ஒரு தேவ மனுஷனுடைய சொல்லை நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். காரணம் இது வேதம் சொல்லுகிற ஒரு தெய்வீகமான அற்புதமான பதில். இயேசுவுக்கு ஞானசானம் கொடுத்தது தேவதூதன் இல்ல, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தின ஒரு யோவான் ஸ்நானகன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன பசங்களா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆகல, ஊழியத்துக்கு அழைத்த தேவனே சின்ன வயசுல ஏற்றுக்கொள்ளும் போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாம என்ன அப்படி தடுக்குது. அவங்க ஊழியக்காரனுடைய சொல் கேட்க அவங்களுக்கு மனசு. அப்ப ரெண்டாவது, ஊழியக்காரனுடைய வார்த்தையை தட்டும் மனசு நமக்கு இருக்கவே கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு அங்கிலே சொல்லுங்க, சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க, பக்கத்தால் சொல்லுங்க, தட்டாத. புரிதல் சாம்பார் ஊத்த மாட்டேன். இந்த சர்ச்செல்லாம் நீங்க தான் கிளீன் பண்ண முடியல. சில பேர்ல பாத்துருக்கீங்களா, வர வர சர்ச்சில் வேலை செய்யற ஆவி குறைஞ்சிருக்கு. மற்ற வேலையெல்லாம் செய்யறாங்க, சர்ச்சில் வேலை செய்ய மாட்டாங்க. சீர்காழி பக்கத்துல புதுப்பட்டு ஒரு ஊர் இருக்கு. அங்க 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரே பண்ணுங்க. எப்போ வருஷம் நவம்பர்ல. நான் பல வருஷமா பேசிட்டு இருக்கேன். ஒரு வருஷம் போயிருக்கும் போது ஒரு சிஸ்டர் ரொம்ப குடிஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு அதை கூட்டு வந்து ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அடுத்த வருஷம் போயிருக்க அந்த சிஸ்டர் நல்ல பிரிஸ்கா அழகா நிற்கிறாங்க. என்ன தெரியல பாஸ்டர்? எனக்கு தெரியலையம்மா. அவன் சொன்னாங்க, பாஸ்டர் போன வருஷம் நான் குடிஞ்சே இருந்தேன், நிமிர முடியல. எப்படி சொல்ல மாட்டீங்க? பெரிய அற்புதம். அந்த பாஸ்டர் இவங்க ஆராதிச்சுட்டே இருந்தாங்க. கர்த்தர் சொன்னார், வெளியே வாங்க. இந்த ஜனங்களெல்லாம் போற அந்த பாத்ரூம் எல்லாம் கழுவுன்னு கர்த்தர் சொன்னாரு. நானே குடிஞ்சிருக்கிறேன், நான் எப்படி போய் கழுவு. அந்த குடிஞ்சதோட பிரஷ் எடுத்து போய் பிளிச்சி போடலாம் போட்டு எல்லா பாத்ரூமையும் கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. கழுவி முடிச்சுட்டு வெளியில வந்து நிக்கிறேன். ஒரு கரம் என் முதுகை தொட்டு எழுப்பிட்டுச்சு. அப்பதான் அந்த பாசுனாரு, பணிவிடை செய்த அற்புதம் நடக்குங்கிறத நாங்க முன்னாடி கண்ட சாட்சி. அபிஷேகம் பெற்றவங்க வந்து கை வச்சாதானே சுகமாக நம்ம நிறைய பேர் நம்பிட்டு இருக்கோம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க பணிவிடையில ஒரு அற்புதம் இருக்கு இயேசுவின் நாமத்தில்? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், எவ்வளவு சம்பாதிச்சாலும், உங்க உள்ளத்தின் ஓரத்தில் தெய்வத்துக்கு அடுத்த காரியத்தில், ஊழியத்துக்கு அடுத்த காலத்தில் உங்க உள்ளத்துல ஓரத்துல ஒளிச்சிருக்கணும். நாம் ஒரு பணிவிடை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன்.
அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்க. மூணாவது, மறைத்து வைக்கும் மனசு நமக்கு இருக்கக்கூடாது. உங்க பைபிள்ல நீங்க கோடு போடுற பழக்கம்னு உங்களுக்கு இருந்தா இப்படி கோடு போடுங்க, அழித்து போட மனதில்லாமல். போடுற பழக்கம் இருந்தா போடுங்க, எனக்காக போடாதீங்க. ஏன்னா அப்படி போட்டீங்கன்னா ஒரு பாயிண்டோட தெரியும். அழித்து போட மனதில்லாமல். சவுலே, கர்த்தர் அழிக்க சொன்னா அழிச்சிடணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த அமலேக்கியன் எல்லாத்தையும் அழிச்சிருப்பா அப்படின்னு சொன்னாரு. அப்ப சொல்லும்போது சொன்னாரு, ஒருத்த மீது கூட இறக்க வைக்காத. யார் கூட என்ன செய்யாத? இறக்க வைக்காத. எல்லாத்தையும் ஆடு மாடு எல்லாத்தையும் வெட்டி கொன்று எதையுமே வைக்காத அப்படிதான் சொன்னார். ஆனா எப்படி தெரியுமா, அவனுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, இதெல்லாம் அவனுக்கு அழிச்சு போட மனசு இல்லாம எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல பட்டியல் அடைச்சிக்கிட்டான். எல்லாரும் என்ன கவனிங்க, பட்டியல் அடைச்சிக்கிட்டான். சாமுவேல் தீர்க்கதரிசி வராரு. எப்படி தெரியுமா சொல்றான்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். நிறைவேற்றவே இல்லை, நிறைவேற்றினேன்னு சொன்னான். கவனிங்க கவனிங்க. அப்ப கேட்பாரு சாமுவேலு, கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் நீ நிறைவேற்றினது உண்மை என்றால் அப்பொழுது என் காதுகளில் விழுகிற ஆட்டு சத்தம் மாட்டு சத்தம் என்னப்பா? நான் சொல்றத சொல்றீங்களா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. அழிக்க வேண்டியது அழிக்கல, அது எங்கிருந்தாவது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். புரிஞ்சா புரியட்டும், புரியலன்னா மதிய சாப்பாட்டுக்கு அப்புறமாவது புரியட்டும். அழிக்க வேண்டியது அழிக்கல, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. நீ ஏன் கர்வாலி மரத்தில் மாட்டிக்கிட்ட அப்சலோம்? வருஷந்தோறும் சிரைத்துக் கொள்வான் இல்லையா? வருஷந்தோறும் சிரைத்துக் கொள்வான். அன்னைக்கு சிரைக்கல, போறாரு. சன்னல் பின்னலான கர்வாலி மரம் மாட்டி தொங்குறான். யோவாப்புக்கு செய்தி அறியுது. கை வல்லியங்களை எடுத்துட்டு வந்து குத்தி கொண்டுட்டான். பதவிக்கு ஆசைப்பட்டவன் நடுரோட்டில் கர்வாலி மரத்தில் தொங்குறான். ஏன் மாட்டிக்கிட்ட? வருஷந்தோறும் சிரைத்துக் கொள்ள வேண்டிய முடி நீ சிரைக்கல. அந்த முடி இப்ப கர்வாலி மரத்துல மாட்டிக்கிச்சு. அழிக்க வேண்டியது அழிக்கலனா சத்தம் போடும், அழிக்க வேண்டியது அழிக்கலனா எங்கேயாவது நம்ம மாட்டிக்கணும். ஏன் இந்த மயான அமைதி? ஒரு ஆமேன் ஒரு அல்லேலூயாவை காண என்ன விஷயம்? சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அழித்து போட அவனுக்கு மனசு இல்ல. அழித்து போட மனசு இல்ல, அதை அப்படியே வச்சுக்கிட்டான். ஒரு நாளும் நமக்குள்ள மறைச்சு வைக்கவே கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோபு 31:33 ஆதாம யோபு எப்படி எழுதுறாரு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு அந்த வசனம். எடுத்து போங்க, அதை படிங்க பார்க்கலாம். யோபு 31:33 மீறுதல்களை என் அக்கிரமத்தை என் மடியில எங்க எழுக்கிறார் பாருங்க. யோபு, நம்ம எதையாவது மறைச்சு வச்சா நம்ம நிறைய பேருக்கு பழமொழியா மாறிடுவோம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லு. ஆதாமை போல் என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியில ஒளிச்சு வச்சனா? ஒளிச்சே வைக்கலையே.
கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப தாழ்மையாக பிரசங்கம் பண்ணுறேன். சத்தம் ஒருமா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே தாழ்மையோட பிரசங்கம் பண்ணுறேன். நமக்குள்ளே மறைச்சி வைக்கிறதே வேண்டாம். ஒருவேளை ஏதாவது மறைச்சி கிரிச்சி வச்சுருந்தா இன்னும் இந்த கன்வென்ஷனில் வெளியில் கொண்டு வந்துருங்க. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். செல்ஃபோனில் மறைச்சி வச்சுருந்தா, யாருக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருந்தா, எங்கேயாவது சிக்கிக்கிட்டு இருந்தா, முதல் தரமானது ரெண்டாம் தரமானதில் எங்கேயாவது இருந்தால், காலேஜ் படிக்கும்போது ஏதாவது மறைச்சி கிரிச்சி வச்சுருந்தா, ஆண்டவரே நான் ஒன்றும் மறைக்கலப்பா, கர்த்தருக்கு எல்லாம் தெரியுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? பக்கத்தில் கேளுங்க, என்னெல்லாம் கர்த்தருக்கு தெரியுங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? பதில் என்ன சொல்றாங்க? ஒரே பதில் அடிப்பாங்க, எல்லாம் தெரியும். அடிச்சிட்டாங்களா பதில்? ஈடிச்சாங்க காப்பி, எல்லாம் தெரியும். மீன் வாயில வெள்ளிப்பணம் இருக்குது, கர்த்தருக்கு தெரியுமா? பண்டம்பாடிகளுக்குள்ள கொண்டு போய் ஒளிச்சு வச்சுக்கிறது கர்த்தருக்கு தெரியுமா? அத்தி மரத்துக்கு கீழே ஒருத்தர் நிற்கும் போது கர்த்தருக்கு தெரியுமா? தேவனுக்கு என்னுடைய கண்ணீர் கர்த்தருக்கு தெரியுமா? கிதியோன்ட்ட சொல்றாரு, நியாயாதிபதிகள் 6:25 உங்க அப்பனுக்கு 2 காளை இருக்குது, 2வது காளை 7 வயசான காளை கொண்டு வந்து எனக்கு பலியிடுங்கிறாரு. என் வீட்டில் வளர்ற காளைக்கு 7 வயசுங்கிறது என் கர்த்தருக்கு தெரியும்னா நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு ஷார்ப்பானவர். பக்கத்தில் கிழக்கு உங்க வயசு என்ன தெரியல, யோசிச்சு சொல்றேன். ஒரு குடும்பம் ஜெபிக்க வந்துச்சு. பிரதர், மூத்த பொண்ணு என்ன படிக்குது? ஏய் தடி, மூத்த பொண்ணு என்ன படிக்குது? ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயரா பாஸ்டர்? 2வது பொண்ணு. பிரதர் 2வது பொண்ணு? இந்தடி 2வது பொண்ணு 11th தான் பாஸ்டர். தாம் பெத்த பிள்ளை என்னன்னு படிக்குதுன்னு தெரியாம ஒருத்தர் குடும்பம் நடத்துறாரு. அவர் தான் பெத்தாரு, அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆனா என்ன படிக்குதுன்னு அவருக்கு தெரியவே மணி என்ன, இந்தடி என்ன படிக்குது? இந்தடி என் முன்னாடி கேட்கிறார். என் முன்னாடி இப்படி கேட்டா நான் பிரசங்கத்துக்கு பயன்படுத்துவேன்னு தெரியாதா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் பப்ளிக்காக வரும்னு தெரியாதா? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சில பேர் வந்து எங்ககிட்ட சொல்லிட்டு சொல்லுவாங்க, தயவு செஞ்சு எங்களை பிரசங்கத்தில் எங்கேயும் சொல்லிடாதீங்கன்னே சொல்லுவாங்க. திருப்பூரில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்த போது பின்னாடி நிற்கிறேன், உட்காந்துட்டேன். ஒருத்தர் துண்டை கொண்டு வந்து, உங்களுக்கு தெரியுமா திருப்பூர்காரங்களாம் துண்டு போட்டிருப்பாங்க, தட்டி எழுந்திரினார். ஏன் சார்? ஐயா தெரியாமல் உட்காந்துட்டேன். சேரில் உட்காந்துட்டார். உதவி போதும் சகுனம் பாஸ்டர் நிற்கிறாருன்னு ஓடி வந்து கூட்டு வந்து என்ன ஸ்டேஜில் உட்காந்தார். அந்த தாத்தா பார்த்தாரு, இருந்தாலும் இங்கே எழுப்பி போட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டாரு அப்படின்னு பார்த்துட்டு, இப்பொழுது பாஸ்டர் சர்க்குணம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிப்பாருன்னு வந்து மைக் எடுத்து பிரசங்கம் பண்ணி முடிச்சுன்னு முதல்ல அந்த துண்டு போட்ட தாத்தா துண்டை எடுத்து கையில் வச்சுட்டு, சாமி யார்ட்டையும் சொல்லிடாதீங்க சாமின்னாரு. நான் போகிற ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன், என்னன்னு தெரியல இப்போ. அல்லையா சொல்லுங்க சத்தமா, ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா. தான் சொந்த பிள்ளை என்ன படிக்குதுன்னு தெரியல, அதுதான் நம்ம பொழப்பு. ஒருத்தர் கேட்டாரு, பாஸ்டர் நான் என் மனைவி எங்கள் மாமனார் மாமியா, எங்கள் மனைவிக்கு ஒரு தங்கச்சி, எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறோம். எனக்கு 2 பிள்ளைங்க. திடீர்னு நான் என் மனைவியை கூப்பிடுறதுக்கு மாமனாரை கூப்பிட்டுறேன், மாமனாரை கூப்பிடுறதுக்கு வேறு யாரையாவது கூப்பிட்றேன், எனக்கு சரியாக தெரியல. சில பேர் பார்த்துருக்கீங்களா, 4-5 பிள்ளைகளை வச்சுருக்கவங்க மூத்தவனை கூப்பிடுறதுக்கு இளையவனை கூப்பிடுவாங்க, இளையவனை கூப்பிடுறதுக்கு மூத்தவனை கூப்பிடுவாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது மூத்தவன் நினச்சிட்டு இருப்பாங்க நான் இளையவன் லைனில் இருப்பான். என்னப்பா அப்படி, இது வந்து எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை. அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, எப்படி பாஸ்டர் சாலமோன 1000 பேரை பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பான்னு கேட்டார். நான் கேட்டேன், ஏயா பைபிளில் எவ்வளோ சந்தேகம் இருக்குது, இந்த சந்தேகத்துக்கெல்லாம் உனக்கு கேள்விக்கு பதில் இது ஒரு சந்தேகம் இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு பாஸ்டர், எப்படி அவன் கூப்பிட்டுருப்பான்? நீ எப்படி டவுட்டில் இருக்கிறியோ அதே போல தான் எனக்கு ஒரு டவுட்டு. ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி கூப்பிட்டான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த காலத்தில் ஐடி கார்டு போட்டு கொடுத்தான்னு தெரியவே தெரியாது. சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மறதி எல்லாம் இப்படி தான் இருக்கு. அது ஏன் மறதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, 2 வீலரில் பர்ஸை வச்சிருவேன், பிரசங்க பிடித்துல இந்த பர்ஸெல்லாம் வச்சுட்டு நிறைய பேர் கொரியர்லாம் பண்ணி விட்ருக்காங்க எனக்கு. விட்டுட்டு போயிடுவேன் நான் இப்படியே, அதில் எல்லாருக்கும் விட்டுட்டு. நம்ம மறதியெல்லாம் அப்படித்தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர், என் வீட்டில் வளர்ற 2வது காளைக்கு 7 வயசுங்கிறது தெரியுது பாரு. அந்த வசனம் இருக்கா சிஸ்டர்? 6:25 படிங்க. நோக்கி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. நான் ஆராதிக்கிற சாமி எப்படிப்பட்ட சாமி ஐயா? என் வீட்டில் வளர்கிற ஜீவன்களை கூட அறிஞ்ச ஒரு கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஏசா 400 பேரோட கத்தியோட வர்றான். விடியற் காலத்தில் ஒன்றும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு ஒரு இரவு ஜெபம்,
யாக்கோபினுடைய 2 பரிவாரங்களுடைய ஒரு ஆட்டின் தோலை கூட ஒரு ஏசாவின் கத்தி பதம் பார்க்காதிருக்கிற அளவுக்கு யாக்கோபின் சொத்து பத்துக்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து தந்தார். நான் என்னைக்கு சொல்வேன், என்னை மட்டும் பாதுகாக்கிறவர் அல்ல, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிற ஒரு ஜீவன் உள்ள தேவன் அவர். என்ன ஒரு அற்புதமான தேவன்! ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். மறைச்சு வச்சா கர்த்தருக்கு தெரியாதா? மறைச்சு வச்சா தேவனுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியுது பாருங்க, எல்லாமே தெரியுது பாருங்க. மறைச்சு வச்சதுனால நல்லா கவனிங்க, ஒருவன் தன் ராஜ்யபாரத்தையே இழந்திருக்கிறான். வாழ்க்கையில விழுகை தவறு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது உடனே அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மறைச்சிட்டு கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து, உண்மைதான் நான் மறைச்சிட்டேன், என் பலவீனம் தான் ஆண்டவரே, ஆனாலும் உமக்கு முன்பாக நான் அறிக்கையிடுகிறேன், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ கர்த்தரிடத்தில் இந்த கன்வென்ஷனில் இரக்கம் பெறுவான். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் செய்யறதை நான் என்கரேஜ் பண்ணல, பாவம் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பாவத்தை ஒழிக்கிறதுக்காக, அதை மறைக்கிறதுக்காக நான் என்னெல்லாம் செய்கிறேன் பார்த்தீங்களா, அது அதை விட மகா பெரிய பாவம். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த விபச்சார ஸ்திரியை கையும் மையமாக பிடிக்கப்படும் போது, போ நீ பாவம் செய்யாதன்னு சொல்லும்போது அவள் போகலை பாருங்க, நின்றுட்டே இருக்கிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் செஞ்சது பாவம் தான் ஆண்டவரே, நான் செஞ்சது பாவம் தான் ஆண்டவரே, நான் உனக்கு முன்பாக மறைக்கலப்பா, நாம் செஞ்சது பாவம் தான். ஒத்துக்கொண்டதுனால சொன்னாரு, நீ இனி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறது இல்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில மறைச்சு வைக்க கூடாது, தசம பாகங்களை மறைக்க கூடாது. கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சம்பாதிக்கிற அனைவரும் கர்த்தருடைய தசம பாகத்தை வஞ்சிக்காம கொடுக்கணும். கை உயர்த்தி அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் வசதி ஆகிட்டாருன்னு நிறைய பேர் கொடுக்காம இருக்கிறாங்க. அதுக்காக பஞ்ச பரதேசியாவே இருக்கிறதா? ஒரு அம்மா சொன்னுச்சு, அயன் பண்ணி எங்க பாஸ் சட்டை போடுறாரு, பிறகு தலைவாணி ஒரேலேருந்து உருவியா போட முடியும்? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் யூடியூப்ல கேட்கிறான்ல, பாஸ்டர் ஆசீர்வாதமா இருக்கிறாரு, விசுவாசி ஆசீர்வாதமா இருக்கிறாரா? பாஸ்டர் சோத்துக்கு இல்லாம செத்து இருக்கிறாரு, பாஸ்டர் பிள்ளைகளுக்கு பால் வாங்க காசு இல்லை, பாஸ்டர் மனைவி மாசமா இருக்கும்போது ஒரு இளநீ வாங்க காசு கொடுக்கல, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு, அந்த கிரைய இருக்கா அவங்களுக்கு? நிறைய பேர் கேட்கிறாங்களே, எங்கன்னா போதும் காரி துப்புறதுக்கு ஆட்கள் லைன்ல இருக்கிறாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க சத்தமா. அதை நம்ம ஆளுகளும் உட்காந்து கேட்டு 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 ஒரு வாரம் உங்களை பிரசங்கம் பண்ண விட்டால் நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீங்களா? ஒரு ஆறுதல் கூடுதல பிரசங்கம் பண்ணுவீங்களா? ஒரு பைபிள் ஸ்டடி எடுப்பீங்களா? ஒரு ஃபாஸ்டிங் பீரியட் எடுப்பீங்களா? ஒரு பிள்ளை செத்து போச்சு, ஏதாவது போய் ஒன்று செய்யுங்களேன் பார்ப்போம். இத்தனையும் நாங்கள் செய்து கொண்டு, அது சாமியல் ஜெபராஜ் பாஸ்டர்லாம் நம்ம ரொம்ப ஜெபிக்கணும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சபையும் பார்த்து, அந்த ஸ்தாபனத்தையும் பார்த்து, வெளி ஊழியங்களையும் பார்த்து, 4 பிள்ளைகளையும் பார்த்து, அது 4 பசங்க அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம், 4 பசங்களையும் பார்த்து, அவர் ஒரு 5வது பையன், அவரையும் பார்த்து, அவர் மனைவியையும் பார்த்து, பேர பிள்ளைகளையும் பார்த்து, மருமகளையும் பார்த்து, ஏசு ரத்தம் செய்யும். கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, இப்படியெல்லாம் கர்த்தருக்காக ஓடி 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 உழைக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னாரு, இவ்வளோ வேகமாக ஓடுறீங்களே உங்களுக்கு பஞ்சமான்னு கேட்டாரு. நான் திருப்பி சொன்னேன், தேசத்தில் வசனத்துக்கு பஞ்சம், ஆகவே தான் கர்த்தர் ஓட வைக்கிறாருன்னு சொன்னேன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எங்களுக்கு பஞ்சம் இல்லையா, எங்க பஞ்சத்தை கர்த்தர் எவ்வளோ தேவைகளை ஆண்டு சந்திப்பாரு. எங்களுக்கு பஞ்சத்தினால் நாங்கள் அழைக்கப்படுறதில்ல, எங்களுக்கு பஞ்சத்தினால ஓடுறதில்ல. தேசத்தில் சரியான உபதேசத்தை போதித்து சரியான வழி நடத்துகிற அநேகர் இன்றைக்கு குறைந்து விட்டிருக்கிற காரணத்தினால் தான் கர்த்தர் எங்களை நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம கர்த்தருக்காக எங்களை ஓட வைக்கிறார். எங்களுக்கு பஞ்சம் இல்லை, தேசத்தில் வசனத்துக்கு இன்னும் பஞ்சம் இருக்கிறது. டிஷர்ட் போட்டு புல்பீட்டில் நிற்கிற ஆட்கள் வந்துட்டாங்க, ஷூ போட்டு நிற்கிற ஆட்கள் வந்துட்டாங்க, முண்டா பணின்னு போட்டு நிற்கிற ஆட்கள் வந்துட்டாங்க, மல்லிகைப்பூ வச்சுட்டு புல்பீட்டில் நிற்கிறதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான், இந்த பஞ்சங்கள் எல்லாம் போக்குறதுக்கு தான் கர்த்தர் எங்களை நம்பி இந்த ஊழியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க.
எங்களுக்கு ஊழியத்தில் தர்ற காணிக்கை கவரை உங்ககிட்ட கொடுத்தனா உங்க இதயம் வெடிச்சிடும். சத்தமா அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அதை நம்பி அல்லையா, கர்த்தருடைய ராஜ்யம் எப்படியாவது கட்டப்படணுமே. சத்தமா அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் காலையில் கூட ஒரு பாஸ்டர் கூப்பிடும்போது, பாஸ்டர் இருக்கட்டும், நீ உங்ககிட்ட இல்லாத பிரசங்கமா ஒரு பிரசங்கத்தை பண்ணுங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கலான்னு ஒரு பக்கம் அவர் மேலே ஒரு மரியாதையாக இருந்தாலும், நம்ம வந்தால் யாராவது கொஞ்சம் ஜனங்கள் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு கொஞ்சம் உயிர்ப்பிக்கப்படுவாங்களே என்பதற்காகத்தான். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். சாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சொல்லுங்க, மறைக்காத. கர்த்தருக்கு கொடுக்கறது என்ன செய்யாத, மறைக்காத. தேவனுக்கு தர வேண்டியதை மறைக்காத. இந்த கன்வென்ஷனுக்கு ஏதாவது பண உதவி செய்ய சொல்லி கர்த்தர் உள்ளத்தில் பேசினார்னு அதை மறைக்காத. இன்றே செய், அதை நன்றே செய், கடன் வாங்கி செய்யாத. உனக்கு இருக்கிறத கர்த்தருக்கு சொல்லும் போது அதை ஒரு நாள் நெக்லெக்ட் பண்ணி தள்ளி போகாத. உன் பணத்தை கர்த்தருக்காக செலுத்து. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கீபோர்டு விற்ற ஒரு பைசா ஒரு பையன் 48,000 ரூபா பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருந்தான். பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது அது ஒரு பொருள் வாங்க நினச்சான். அந்த 48,500 ரூபாய் அந்த பணத்தை கொண்டு போய் அப்படியே பாஸ்டர் ஒரு கீபோர்டு விற்றேன், இந்த காசை நீங்களே வச்சுக்காங்க. ஏண்டா? இல்லை, ஆண்டவர் என் கூட பேசிட்டாரு. கர்த்தர் சத்தம் கேட்ட உடனே அந்த பாக்கெட்டில் இந்த 48,500 ரூபாய் அந்த ஊழியத்துக்கு போச்சு, ஒரு மிஷினரிக்கு. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சத்தம் எனக்கு கேட்கும்போது நான் மறைச்சி வைக்க எனக்கு மனசு இல்லை. கர்த்தருக்காக இழந்த எவர்களும் தரித்திரராய் போவது இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, மறைச்சி வைக்காத. சொல்லுங்க, சொன்னீங்களா? ஒரு அம்மா என்னையை பார்த்து சொல்லுது, உண்மைதான், என்னையும் பார்த்து சொல்லுங்க. கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க என்னையும் பார்த்து சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. கை நீட்டி கூட சொல்லணும், பாஸ்டர் நீங்களும் மறைச்சி வைக்காதீங்க. மறைச்சி வைக்க மாட்டேமா. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. 4வது மத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. யாரா இருந்து படிங்கம்மா. நம்பர் 4, அவமானப்படுத்தும் மனசு நமக்கு இருக்கவே கூடாது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு யோசேப்பு புதிய ஏற்பாட்டு யோசேப்புக்கு ஒரு ஒற்றுமையை உங்களுக்கு சொல்லட்டுமா? தன் மீது ஒரு பழி சாட்டப்பட்ட போது கூட பழைய ஏற்பாட்டு யோசேப்பு அந்த மனைவியை அவமானப்படுத்தவே இல்லை. பாருங்க, சத்தியம் புரியுதா? ப்ளீஸ். அவமானப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போ தெரியுமா? அவன் சிறைச்சாலைக்கு விட்டு வெளியில வந்து முத்திரமோதம் போட்டுட்டு அதிகாரத்துக்குரியவனா மாறும் போது கூட அதை அவன் அவமானப்படுத்த நினைக்கல. பாருங்க, நான் இப்ப ராஜ்யம் எல்லாம் என் கையில தான் இருக்குது, ஹோல் அத்தாரிட்டி என் கையில் இருக்குது. நானா சிறைச்சாலைக்கு போனேன். இப்ப ஒவ்வொரு அரசியல்வாதியும் பொறுப்படுத்த பிறகு என்ன தெரியுமா செய்யறான்? இந்த அரசாட்சி முடிச்ச உடனே என்ன போன தடவை எத்தனை விஷயத்துல பழி வாங்கின அத்தனை விஷயத்தை நான் பழி வாங்குறதுல 5 வருஷத்தை ஓட்டிடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் பழி வாங்கி நாங்க ஒரு மாதிரி ஆயிடுறோம். இப்படிதான் ஓடுது. ஆனா அவன் பழி வாங்கலாம்ல. பாருங்களேன், என் மீது தவறான குற்றம் சாட்டப்பட்டா கூட அதை சிந்தையில கூட அவமானப்படுத்தணும் எண்ணமே வரல. பாருங்க, பழைய ஏற்பாட்டு யோசேப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டு யோசேப்பு பாருங்க, ரைட்ஸ் இருக்கு. தனக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணு கர்ப்பமாயிட்டா, தெரியல. எப்பா நான் தொடவே இல்லையாப்பா, எனக்கு அவ என்கேஜ் தானே ஆயிருக்கா, எப்படி ஆயிட்டா? அந்த ஒரு ஜென்யூனான ஒரு மனுஷனை பார்த்தீங்களா? சில வீட்டில் குடும்பம் நடத்துகிற ஸ்திரீகள் ரவுடியான ஸ்திரீகள் இருக்கிறாங்க, சாந்தமான ஸ்திரீகள் இருக்கிறாங்க. ரவுடி பொம்பளைலாம் பார்த்துருக்கீங்களா? சின்ன தப்புனா போதும் கையை தட்டி ஊரை கூட்டுருவாளுங்க. பாத்தியா பாத்தியா பாத்தியா? யாராவது ரவுடித்தனமா குடும்பம் நடத்துறீங்கன்னா கொஞ்சம் சாந்தமா மாறுங்க. என்ன சத்தத்தை காணோம்? சிலருக்குலாம் நரம்ப புடைச்சிரும். சீக்கிரம் சாக போறேன்னு அர்த்தம். பிரஷர் சுகர் எல்லாம் கூடிரும். கழுத்தை வெட்டுறது, அப்படி போடுறது, அப்படி போடுறது. இந்த அடுத்தடுத்த துர்ச்செய்தி யோபுக்கு இல்லை, சபையேர் வந்து பிள்ளை செத்து போச்சு, சொல்லுங்க, மிருக ஜீவன்கள் செத்து போச்சு,
ஒருத்தர் சொல்றான், கர்த்தரை குற்றம் சாட்டுறதுக்காகவே சொல்றான், வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்துச்சுன்னே சொல்லுவான். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் மீது ஒரு தவறான அபிப்பிராயத்தை கொண்டு வருவதற்காக வானத்திலிருந்தே தேவனுடைய அக்கினி விழுந்துச்சுமா. இப்படி அடுத்தடுத்த துர்ச்செய்தி சொல்லும் போது என்ன ஒரு வார்த்தை, அப்படியா கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்துக்கு உங்களுக்கு இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, காரில் வந்திருக்கிறீங்களா, உங்கள் காரை காணன்னு நோவின்ட்டு இப்போ சொல்லட்டுமே, ஐயோ கிட்டு 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 கிட்டுன்னு ஆடிராதா, ஒத்த கார் வச்சிருக்கிறேன், அதை எவடா தூக்கிட்டு போனது, அவனுக்கு மொத்தமாக சத்து போச்சு சொல்கிறான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு. சில நேரத்தில் நம்ம சில விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணுற விதத்தில் தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சத்தியம் புரிஞ்சா புரிஞ்சுக்காங்க, புரியலன்னா சாம்பார் சாதம் சாப்பிடும்போது புரிஞ்சுக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ரியாக்ட் பண்றா பாருங்க. எனக்கு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு இப்போ ஒரு கர்ப்பஸ்திரி ஆயிட்டா. நீங்க ஸ்பிரிச்சுவலா யோசிக்காதீங்க, கொஞ்சம் பிசிக்கலா யோசிங்க. எப்படி இருக்கும் மனசு? அவங்க அப்பனை நாக்கப்படுகிற மாதிரி ஒரு 4 கேள்வியாவது கேட்கறா. நான் கேட்குற கேள்வி இன்னைக்கு தூக்கு போட்டு தொங்கணும், அப்படிதான் நமக்கு மனசு. ரவுடிஸ், ஆல் ரவுடிஸ், மொத்தமும் ரவுடி. நாங்கள் இன்னைக்கு கிராம்டன் பேங்க்ல அவ தொங்கணும், இன்னைக்கு தொங்கல்னு வச்சுக்காங்களேன், உஷா பேன்லையாவது தொங்கிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 கூட்டத்துக்கு போயிருந்தேன், வீட்டில் இதில் ஃபேனே இல்லை. ஏயா ஃபேன் எல்லாம் இல்லை சார், வரவீங்களா அங்கே தூக்கு போட்டு செத்து போயிடுறாங்க, நாங்கள் ஃபேனே வைக்கிறது இல்லை சார். யோசிச்சு பாருங்க, ஏதாவது நடக்கணும், செஞ்சிடலாம். அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு, அவமானப்படுத்த மனசு இருக்குது அவனுக்கு. ஆனா அதை அந்த பிரச்சனையை அதை அத ரகசியமாய் சில பிரச்சனைகளை, சில பல காரியம் நமக்கு தெரிஞ்சா கூட கர்த்தர் நம்மளை என்னைக்காவது அவமானப்படுத்த நினைச்சிருக்கிறாரா? பிரதர் சிஸ்டர், உங்க சபைக்கு சில நேரத்தில் தீர்க்கதரிசிகள்லாம் வருவாங்க, வந்தாங்களான்னு தெரியல, திடீர்னு எழுப்பி விட்டு என்னென்னமோ சொல்லுவாங்க. சர்ச்சை பாஸ்டர் தான் தெரியுது என்ன யோகியமா வாழுதுன்னு. ஆனாலும் தேவன் அதை எதையுமே சொல்லாம ஏன் சில விஷயத்த சொல்றாரு? அதை மனம் திரும்புறதுக்காக கர்த்தர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார் பாருங்க. ஆனா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்காங்களேன், இமெயிலை விட பயங்கரமான மெயில் ஒரு பெண்ணின் வாய். அப்படி இருக்கிறதுலையே வாட்ஸ்அப் விட ரொம்ப ஸ்பீடு மெயில். அதனால மெயில் அனுப்புங்க, மெயில் அனுப்புங்க, மெயில் அனுப்புங்கிறோம். மெயிலை விட மகா வல்லமை உள்ளது ஒரு பெண்ணின் வாய். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எங்க சர்ச்சில் ஒரு பிள்ளை கூட்டிட்டு, நம்ம சர்ச்சில் ஒரு பிள்ளை கூட்டிட்டு ஓடிச்சுன்னா அதை மூடித்தானே மறைக்கணும், மூடித்தானே மறைக்கணும். இந்த பிள்ளை அப்படி ஓடி சரி. ஏன் அதை சொல்றோம்? என்னைக்காவது எங்க பாஸ்டர் இந்த வாரம் பிரசங்கம் பண்ண அந்த வார்த்தை பயங்கரமா இருந்துச்சு, சொல்லியிருக்கிறோமா? இந்த சர்ச் நோட்டீஸ் எத்தனை பேர் ஸ்டேட்டஸ் வச்சீங்க? இந்த கன்வென்ஷன் நோட்டீஸை எத்தனை பேர் ஸ்டேட்டஸ் வச்சீங்க? எத்தனை பேர் ஃபார்வேர்ட் பண்ணீங்க? எத்தனை பேர் இந்த அடிச்ச நோட்டீஸ் ஒரு 10-15 வீடுகளுக்காவது போட்டீங்க? யோசிச்சு பாருங்க. எதுக்குடா இன்னைக்கு இவரை போய் கூப்பிட்டாங்கன்னு யாரோ சில பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் என்ன செய்ய முடியும்? 9:45 தான் எனக்கே இந்த அழைப்பு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சபையை குறித்து இந்த 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 ஹோலி லேண்டில் போடுகிற இந்த மீட்டிங்கை விளம்பரம் பண்ணி இந்த ஆட் போட்டிருந்தாங்களே, அந்த ஆட ஸ்டேட்டஸ் வச்சுங்க எத்தனை பேர்? நான் வைக்க தேவையில்லை, ஏன்னா இது உங்கள் திருச்சபை. நீங்கள் வச்சிங்களா? உங்க ஸ்டேட்டஸ் ஒரு 100 பேர் பார்த்தான் அப்படின்னா 100 பேர் இந்த கூட்டம் ஒருவேளை இங்க வராதவனா இருந்தா கூட இதுலயாவது பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவான்ல. தேவனுடைய வார்த்தை ஆன்லைன்லயும் தொடும் இல்ல. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆன்லைன்ல தொடும்ல, எங்கேயாவது பார்க்கலாம், யார் மூலமா அதை எழுப்புதல் வரலாம். ரகசிய கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் தொடுறாங்க? நான் இதே கன்னியாகுமரிக்கு ஒரு டிவிக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த டிவி ஆன்வர்சரியில் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, நான் எதுக்கு இதை மூடிடலான்னு நினைக்கும் போது ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. தூக்கு போட்டு செத்தலான்னு ஒரு தூக்கு போடும்போது எந்த சேனலில் ரொம்ப சத்தம் வருதோ அந்த சேனல் சத்தம் வைக்கும் போது
கிறிஸ்தவ சேனல் வந்துச்சு, நீங்க ரொம்ப கத்துவாங்க, அதனால இந்த சத்தத்தை வச்சுட்டு தூக்கு மாட்டலாம் போது அவர் திடீர்னு அன்னை பாஷையில பேசிட்டு இருக்கும் போதே தூக்க போடாத இறங்கு அப்படின்னாரு. யாராது அப்படின்னு திரும்பி பார்த்தா நான் தூக்கு போடு, இந்த ஆளுக்கு எப்படா தெரியுது, இறங்கு கர்த்தரோட நேசிக்கிறாருன்னு சொல்லி அடுத்து போயிட்டாரு. எனக்கு மறுபடியும் தூக்கு போடுறதுக்கு மனசில்லை. யாரு சார் நீங்க, எங்க இருக்கிறீங்க, எந்த டிவின்னு கேட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணும்போது 60,000 ரூபாய் எனக்கு பெருசு இல்லை, ஒருத்தன் தூக்கு போடுறதை விட்டு மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொண்டானே அது வல்லவா எனக்கு பெருசு. எத்தனை பேருக்கு தெரியுமா இன்னைக்கு அந்த மனசு இல்லை? ஊழியத்தை நேசிக்கிறன்னு வெளியரங்கமா சொல்றோம், ஆனா அதனுடைய கிரியைகளை நாங்க பார்க்க முடியல. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியத்தை நேசிக்கிறன்னு சொல்றாங்க வெளியில, பட் அப்படி நேசிச்சா நோட்டீஸ் கொடுத்தீங்களா, ஸ்டேட்டஸ் வச்சீங்களா, யார்கிட்டயாவது போய் சொன்னீங்களா, சில பேர் உங்க நண்பர்களை கூப்பிட்டீங்களா, வர சொன்னீங்களா? நம்ம கூட்டிக்கிட்டு வர ஒரு நபர் தேவனால் தொடப்பட்டு அது ஒரு ஊழியக்காரனா மாறினா எத்தனை பேருக்கு இருக்குது? அந்த மதுரை நேற்று அந்த மதுரை ஆணையூர் ஏஜி சர்ச்சுக்கு ஒரு பிரசங்கம் பண்ண போயிருக்கும் போது மதியத்தில் ஒரு பிள்ளை எனக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. பாஸ்டர் அம்மாவோட சேர்ந்து, பாஸ்டரையே இந்த பிள்ளை சாட்சி கட்டிகிட்டே சாப்பிடுங்கன்னுச்சு. சாப்பிட்டுட்டு இருந்த பிள்ளை சொன்னிச்சு, நான் ஒரு சினிமா பைத்தியம், நாடக பைத்தியம், சாய்பாபாவை கும்பிட்டுட்டு இருந்தேன், எங்கள் அப்பா என்னை ஏன் பெத்தன்னு கேட்டார். ஒன்று தெரியாமல் பெத்துட்டு இப்படி ஒரு சினிமாக்காரியாக இருக்கிற, இப்படி ஒரு நாடகக்காரியாக இருக்கிற, ரிமோட்டு இப்படி விடமாட்டுக்கிற, ரிமோட்டில் இருக்கிற எழுத்தில் அழிஞ்சு நம்ம வீட்டில் ரிமோட்டு எத்தனை தான் வாங்குறது என்ன அப்படி திட்டினாரு பாஸ்டர். என் ஃப்ரெண்டு ஒருத்தி வாலிபர் கூட்டத்துக்கு வரியான்னு கேட்டா. எனக்கு இயேசுவெல்லாம் பிடிக்காது, ஓ நட்புக்காக நான் வரேன்னு சொன்னேன். அங்கே போனால் நிறைய வாலிபர்கள், தேட்டரில் தான் கூட்டத்தை பார்த்துருக்குறேன். ஒரு இயேசுவை ஆராதிக்க இவ்வளோ பெரிய வாலிபர்களா, இவ்வளவு தூரம் இசை வாசிச்சு இவ்வளவு தூரம் தேவன் ஆராதிப்பாங்களா அப்படின்னு போகும்போது அங்க சொல்லப்பட்ட பிரசங்கம், ஆராதிச்ச ஆராதனை, கொடுக்கப்பட்ட ஆல்டர்கால் என்ன ரொம்ப கவர்ந்து இருந்துச்சு. விட முடியாத பாவ பழக்கத்தை இயேசுவை விடுதலையாக்குவார் சொன்ன உடனே எனக்குள்ள உள்ள தொடப்பட்டு கையை தூக்கிட்டு வந்தேன். ஒரு தேவனுடைய பிரசன்னை தொட்டுச்சு, பொத்துன்னு கீழே விழுந்தேன். 1/4 மணி நேரம் கழிச்சு எந்திரிக்கும் போது நான் நானாகவே இல்லை. எப்படி ஒரு கம்ப்யூட்டர்ல ஓஎஸ் மாறுமோ அதே போல எனக்கு ஓஎஸ் ஆண்டர் மாத்திட்டார். நான் வீட்டுக்கு வந்தேன், ரிமோட்டை தூக்குன்னு மனசு வரல. சாயங்காலம் நடந்த ஒரு கேர் செலுக்கு போனேன், ஜெபம் பண்ணேன், ஆராதிச்சேன். 1 மாதம் என்னை கவனிச்சுட்டு இருந்தார் எங்கள் அப்பா. ஏண்டி வீட்டில் டிவி சத்தத்தையே காண, என்னாச்சு? அந்த பிள்ளை இயேசு கோயிலுக்கு போகிறா, அங்கே போய் பாரு இயேசு கோயில் அந்த பிள்ளை என்ன பண்ணுறாங்களோ, மதத்தை கதத்தை மாற்றி அவங்க ஆளுகளை கல்யாணம் பண்ணி வச்சு நம்மளை தேசத்தையே மாற்றி விட்டுருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா போய் என்னதான் நடக்குதுன்னு சர்ச்சுக்கு போன அம்மா ஆட்டு குட்டியை பிடிச்ச ஆண்டவர் ஆட்டையும் பிடிச்சிட்டார். 2 பேரும் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சோன்னு வீடே அமைதியான அந்த ஐயா கேட்குறாரு. ஒருத்தி வாயாடி, ஒருத்தி சினிமாக்காரி, 2 பேரும் நல்லா ஆயிட்டாளுங்களே அப்படின்னு இந்த ஐயா சர்ச்சுக்கு வந்தவர் எதுக்கு 2ஐயும் தொட்டாண்டு இந்த ஐயாவையும் தொட்டுட்டாரு. அந்த ஐயா தொட்டு இன்னைக்கு ஆலயத்தில் இருக்கிறார். அந்த பிள்ளை இன்னைக்கு 3 வருஷம் வேதாகம கல்லூரி படித்து ஒரு ஊழியக்காரனை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்குது. அந்த பிள்ளை அந்த சர்ச்சில் ஒரு நம்பி கூட்டிகிட்டு போன ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஊழியக்காரி உருவாகி இருக்கிறா பாருங்க. சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஆவியிலெல்லாம் நிரம்புறதுக்கு பஞ்சம் இல்லை, ஆத்மாக்களை தான் கூட்டிட்டு வர மாட்டேங்கிறோம். யோசிச்சு பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்க. கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல காரியத்தை சொல்லலாம்ல, எத்தனை காரியம் சொல்லலாம். அவமானப்படுத்துறதுக்கு முந்திக் கொள்ளும் மனசு ஆண்டவரை அறிவிக்கிறதுக்கு மனசு எனக்கு முந்திக்கலையே. எத்தனையோ விஷயங்கள் எங்களுக்கு தெரியுதுங்க, எத்தனையோ விஷயங்கள் தெரியுது. அவமானப்படுத்துறதுக்கு எங்களுக்கு மனசு. தேவனே மன்னித்த விஷயங்களை நாங்கள் நோண்டக்கூடாது. பார்த்தீங்களா? ஒரு பெரிய பரிசுத்தவான், ஏன் தெரியுமா? ஒரு பெரிய ஒரு நீதிமான் பைபிள் சொல்லுது, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். உங்க பிள்ளை ஒரு தப்பு செஞ்சு அவமானப்படுத்துவீங்களா? உங்க மனைவி ஒரு தப்பு செஞ்சு அவமானப்படுத்துவீங்களா? உங்க கணவர் ஒரு தப்பு செஞ்சு அவமானப்படுத்துவீங்களா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்வீங்களா? அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மனைவியே இருக்கிறா, அவன் ஒரு ஜெனியூனான ஹார்ட் உள்ளவன். அவமானப்படுத்த அவனுக்கு மனசு இல்லை. ரகசியமா, யாருக்கும் தெரிய வேண்டாம், அவன் எப்படியோ பரவாயில்ல இருக்கட்டும், ரகசியமா. தீர்க்க தரிசனத்தை விட வல்லமை உள்ளது ஒரு மனுஷனுக்கு நம்ம புத்தி சொல்றது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. தீர்க்க தரிசனத்தோட வல்லமை உள்ளது 2 விஷயம். ஒன்று கவுன்சிலிங். அதனாலதான் கவுன்சிலிங் ஒரு பெயர் போதகருடைய ஆற்று பணி.
ஒரு மனுஷன் எவ்வளவுமான துக்கத்தில் இருந்தாலும் கூட அந்த ஆலோசனை என்கிற பணி ஒரு மனுஷனை ஆற்றிடும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, என்ன நடந்தாலும் யாரையும் அவமானப்படுத்தாத. ஒரு மனுஷனை கட்டுறதுக்கு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு தெரியுமா? பாஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க ஐயா, ஒரு ஆத்துமாவை சபைக்குள்ள கட்டுறதுக்கு ஏன் சிலரை தேவன் திடீர்னு உடைக்கிறதுல தெரியுமா? அவனை கட்டுறதுக்கு கத்துற பல வருஷம் கையில் எடுத்திருக்கிறார். சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சா ரொம்ப சந்தோஷம். ஒருத்தரையும் அவமானப்படுத்திடாதீங்க. உங்க காலில் விழுந்தாவது கேட்குறேன், யாரையும் அவமானப்படுத்திடாதீங்க. இப்பெல்லாம் கிறிஸ்தவத்தை அவமானப்படுத்துறதுக்கு நமக்குள்ளேயே பேய் இருக்கு, நமக்குள்ளேயே பிசாசுகள் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தனக்கு நியமிக்கப்பட்ட அந்த பிள்ளை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் இந்த குழந்தை இல்லைங்கிறத எல்கான அண்ணால அவமானப்படுத்தவே இல்லை. பார்த்தீங்களா? ஒருவேளை உங்க வீட்டுக்காரம்மா குழந்தை இல்லைன்னா இந்த குழந்தை இல்லாமல் கணவன் மனைவி கூட சந்தோஷமா வாழ்வாங்க. இந்த சுற்றி இருக்கிற ஜனங்க அவமானப்படுத்திட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா? தயவு செஞ்சு அப்படி அவமானப்படுத்தாதீங்க, யாரையும் அவமானப்படுத்தாதீங்க. ஏன் அப்படி அவமானப்படுத்துறீங்க? குழந்தை இல்லைண்ணா, உங்கள் பிள்ளை கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்தால் என்ன வழி இருக்குமோ அதே போல தான் அந்த பிள்ளைக்கு குழந்தை இல்லைனாலும் உங்களுக்கு வழி இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் இருதயம். ஆனால் அந்த பிள்ளையை அவமானப்படுத்துகிறோம். எத்தனை பேர் தெரியுமா நம்மளை துணிகரமாக அவமானப்படுத்திடுறோம். ஐயா, நம்மிடத்தில் இருக்கிற ஒன்று இன்னொருத்தில் இல்லைன்னா அவனுக்கு நம்ம ஒரு நல்ல ஆறுதலாக இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆறுதலாக இருக்க வேண்டும், ஒரு ஆறுதலாக இருக்கணும். யோசிச்சு பாருங்க. அதை விட்டுட்டு அதை அவமானப்படுத்துறோம். இவன் செஞ்ச பாவமா, இவங்க அப்பா செஞ்ச பாவமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறோம். யாருக்கு தெரியும்? கர்த்தருடைய மகிமை அவனை வெளிப்படுறதுக்காக கர்த்தர் அந்த காரியத்தை செய்யலாம். இல்ல, தாமதங்கள் எல்லாம் தரமான அற்புதங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க. டக்குன்னு அவமானப்படுத்திடும். நாளை இந்த குழந்தை பிரதிஷ்டையெல்லாம் இந்த குழந்தை பிறந்த பிள்ளைகளை பார்க்க போகும்போது குழந்தை இல்லாத விசுவாசிகளை கூட கூட்டு போன முதல்ல நான் தூக்க மாட்டேன். நீங்கள் தூக்குங்க சிஸ்டர், அந்த பிள்ளைய தூக்குங்க. நீங்கள் அந்த பிள்ளை எதாவது சொன்ன நான் பார்த்துக்கிறேன். தூக்குங்க, நீங்கள் தூக்கி ஒரு முத்தம் கொடுங்க, தலையை தடவுங்க, பிறகு நான் வாங்குறேன். என்ன இருக்கு? இப்போ குழந்தை இல்லைன்னா ஒரு பிள்ளையை அவமானப்படுத்தியிருந்தேன். இன்னைக்கு தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேளு. ஒரு குறைய பார்த்துருந்தா அதை அவமானப்படுத்துறோம். தாவீது பாவம் செஞ்சதை கூட கர்த்தர் எவ்வளவு இன்டைரக்டா சொல்றாரு. நாத்தான் அனுப்பி எப்பா ஒரு ஆடு இருந்துச்சு, அவனுக்கு ஆடு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக அவனுக்கு எது பிடிக்குமோ அதை வச்சு உதாரணம். தேவனை போல ஒரு மனுஷனை தாம் பக்கம் கொண்டு வருவதற்கு கர்த்தர் யூஸ் பண்ற உபகரணங்களை, கர்த்தர் யூஸ் பண்ற உபகரணம் பார்த்தீங்களா? அந்த 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 ஆடு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய பணக்காரன், அவன் பண்ணையிலிருந்து எடுக்கலப்பா, இந்த ஏழையானுக்கு இருந்த ஒரு ஆட்டை பிடிச்சி சமைச்சிட்டான். யார் அது? நீதான்பா அந்த மனுஷன் சொன்னோன்னே இடக்கச்சியில் வச்சிருக்கிற கத்தி எடுத்து கொள்ளுவாங்க ராஜாக்கள். தன்னை எதிர்க்க யாராவது வந்துட்டா, ஆனா அவன் கத்தியும் கீழே போட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்து போனதுக்கு காரணம் என்ன? அவமானப்படுத்த மனசு இல்லை, அவனை மீண்டும் கட்டும் அவனுக்கு ஒரு மனசு. ஒரு மனுஷன்ட்ட பாவத்தை பார்த்தா, தப்பா பார்த்தா அவமானப்படுத்தும் மனசு நமக்கு வரக்கூடாது. அவனை எப்படியாவது மீண்டும் கட்டிட வேண்டும் என்கிற மனசு உங்களுக்குள் இருக்கும் என்றால் அதுதான் கர்த்தருடைய இருதயம் உங்களுக்குள்ள இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைன்னா உடனே சொல்லிடும். ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் தாமதம் ஆச்சுன்னா உடனே அந்த பிள்ளைக்கு அவ்வளோதாங்க. 28 வயசு ஆகி போச்சு, 29 வயசு ஆகி போச்சுன்னா அது நம்ம சபைக்குள்ளேயே அவமானப்படுத்துகிறோம். எத்தனை பேர் அந்த பிள்ளைக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணீங்க, சில அலைன்ஸ் பார்த்தீங்க. உங்க பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும் போது என்ன வேகமா ஓடுவீங்க யோசிச்சு பாருங்க. அவமானப்படுத்திடுறோம். உங்களை கரம் கூப்பி கேட்பேன், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த காலை வேளையில இந்த கன்வென்ஷன்ல பேசுறாரு, ஒரு நாள் யாரையும் அவமானப்படுத்திறாரு. ஆவியானவர் ரொம்ப ஆழமா என்னையும் தாண்டி, இதயத்தை தாண்டி, கண்களை தாண்டி, சிந்தையை தாண்டி தேவனுடைய வார்த்தை உங்கள் கண் உங்கள் இருதயத்தில் அது பாய்ந்து வருகிறது. ஒருவரை அவமானப்படுத்தாத. ஒரு யோசேப்புகள், பழைய ஏற்பாட்டு யோசேப்புகளும் புதிய ஏற்பாட்டு யோசேப்புகளும் கர்த்தருக்கு தேவை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அந்த பிடிச்ச ஒரு வார்த்தை, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் பெருந்தன்மை உள்ள ஒரு குணாதிசயம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாளும் அவமானப்படுத்த விடவே கூடாது.
சீசர்களை பரிசேயர்கிட்ட சதுசேயர்கிட்ட இயேசுநாதர் அவமானப்படுத்த விடவே இல்லை. பயிர்களை கொள்கிறார்கள், சாப்பிட்றார்கள் சொல்லும்போது அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள தேவனை நம்ம இருக்கிறோமே, நமக்கு அப்படிப்பட்ட மனசு இருக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, யாரையும் அவமானப்படுத்தாத. தோலை தட்டி சொல்லுங்க, உன்னையே தான் சொல்றேன், யாரையும் அவமானப்படுத்தாத. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், எத்தனை பேர் பார்க்குறீங்களோ தெரியல, ஸ்டில் வாட்சிங் எத்தனை பேர் பார்த்தா அது ஜப குறிப்பாக எழுதிட்டு இருக்காதீங்க. வயிற்று வலி நீக்கட்டும், அந்த எல்லாரும் ஜப குறிப்பு லைவ் சாட்டில் கடன் பிரச்சனை தீர அப்படி நாங்கள் ஜெபிக்க முடியாது, சும்மா தேவையில்லாம எழுதிட்டு. சத்தியத்தை கேளுங்க, யாரையும் அவமானப்படுத்தாதீங்க. மனைவி அவமானப்படுத்தாத, புருஷன் அவமானப்படுத்தாத, பிள்ளைகளை அவமானப்படுத்தாத. ஒரு யோசேப்பின் அபிஷேகம் நமக்கு வரட்டும், அவர்களை அவமானப்படுத்த மனதில்லாமல். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா ஒன்று சொல்லி நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். 5வது சகரியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. அந்த பக்கம் சொல்லுங்க. பரவாயில்ல, டக்கு டக்குன்னு எடுத்துறீங்களாம்மா, நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட பரவாயில்லம்மா. பாஸ்டியாவுக்கு நல்ல நல்ல விசுவாசம் கிடைச்சிருக்காங்க. பைபிளை டப்புட திருப்பிட்டீங்களே. சகரியா 7:11 இப்போ படிங்கம்மா. அவர்களோ 5வது கவனிக்காத மனசு இருக்கவே கூடாது. என்ன மனசு இல்லை? இதுவரைக்கும் சொன்ன 4 பாயிண்ட் எத்தனை பேர் கவனிச்சிங்க? நல்ல மனசோட கவனிச்சவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசு ரத்தம் ஜெயம். எதுக்கு மனசு இல்லாம? கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விளக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகள் என்ன செஞ்சாங்க? அடைத்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பேசும்போது கவனிக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3 விஷயங்களை நம்ம சாகுற வரைக்கும் கவனிச்சுட்டே இருக்கணும். நம்பர் 1, உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு கவனிக்கப்பட வேண்டும். காலைல எந்திரிச்சு ஜோம் பண்ணவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லணும்னு சொன்னீங்களா? ஜோம் பண்ணீங்களா? ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு, நிலத்தில் பாதமூன்றி நிற்கும் முன் ஜெபத்தில் பாதமூன்றி நில். அருமையான வார்த்தை. அதிகாலையில் ஆண்டவரை தேடு, அந்த நாள் முழுவதும் அவர் உனக்கு வேண்டுமானால். அருமையான வார்த்தை. முதல்ல நம்ம கவனிக்கணும், எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை நான் முதலாவது கவனிக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2வது நான் கவனிக்க வேண்டும், எனக்கும் சபைக்கும் உள்ள உறவு. சர்ச்சோட நான் எவ்வளவு அட்டாச்சா இருக்கிறேன். நீங்க வளர வேண்டியது எங்கன்னு கேட்டீங்கன்னா, தீர்க்கதரிசியின் கூடாரத்தில் வளர்ந்துடக்கூடாது, சுவிசேஷனுடைய கூடாரத்தில் வளர்ந்து விடக்கூடாது. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், இந்த ஆடுகளை மேய்ப்பரின் கூடாரங்கள் அண்டையிலே மேய விடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கேளுங்க, சர்ச்சோட நல்லா ஐக்கியமா இருக்கீங்களான்னு கேளுங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன ஆத்துமா போகும்போது இந்த ஆத்துமா பறந்துருது. முழு உள்ளமே செருப்பை போட்டுருச்சு. என் ஆத்துமா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருச்சு. அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே, பஸ் ஏறிடுச்சு. நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையை வீட்டில் போய் இறங்கிருச்சு. அவருடைய கிருபையும் சோத்துட்டப்பா திறந்துருச்சு. நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக பிணைஞ்சிட்டு இருக்குது. எஸ்தர் எங்க? எஸ்தர் வீட்டில் பிணைஞ்சிட்டு இருக்குது. வீட்டில் சாப்பாட்டு. ஆலயத்துக்கு எப்படி வரணும் தெரியுமா? சீக்கிரமா லேட்டா போகணும். சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. எப்படி போறோம் தெரியுமா? இப்ப லேட்டா சீக்கிரமா ஓடிடும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். குடிமங்கலம் ஒரு இடத்துக்கு போயிருந்த போது ஹேண்டிகேப்ட ஒருத்தர், அவரை ஒருத்தர் ஒரு அம்மா கல்யாணம் பண்ணிச்சு. அவர் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார், எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நானும் என் மனைவியும் இந்த 3 சக்கர வாகனத்தில் உழித்துக்கு போவோம் அப்படின்னு. வரும்போதே சாப்பாடு கொண்டுடுறாரு. ஆராதனை முடியுது, அங்கேயே சாப்பிட்றாரு, அங்கேயே கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுறாரு. அந்த 3 சக்கர வாகனத்தில் பின்னாடி மனைவி வச்சுக்கிட்டு கிராமத்துக்கு போய் டாக்ஸ் கொடுக்குறாரு. ஈபியில் ஒர்க் பண்ணுறாரு. ஏஐயா இருக்கிறார், நல்ல சம்பளம்.
ஒரு ஞாயிற்றுக்கிழமை சொன்னார், எனக்கு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவர், எனக்கு ஜீவனை தந்த ஆண்டவர், என் கை கால்கள் செயலற்று போனாலும் என் மனசு வாய் நல்லா தானே பாஸ்டர் இருக்குது, அதனால் நான் எங்கள் சபைக்கு போய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறேன். இப்படி ஒரு சபை இருக்குது, எங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறோம், நீங்களும் வந்து ஆராதிங்கன்னு சொல்லி நாங்கள் சபையும் இயேசுநாதனையும் அறிவிக்கிறோம். சுவிசேஷம் சொல்லும் போது ரெண்டையும் சொல்லணும், இயேசுவையும் சொல்லணும், ஆராதிக்கிற சபையும் சொல்லணும். சில பேர் சுவிசேஷம் சொல்லும்போது இயேசு மட்டும் சொல்லிட்டு வந்துருங்க. அப்போ இயேசுக்கிட்டே நாங்கள் பார்த்துக்குறோம் வீட்டிலே வாங்க, அப்படி கூட இயேசுவையும் சொல்லணும், நீங்கள் போய் ஆராதிக்கிற திருச்சபையும் சொல்லணும். நாங்கள் ஒரு சபைக்கு போகிறோம், அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, இவ்வளோ பேர் கூடுவோம், ஆராதிப்போம், இந்த மாதிரி ஜெபம் இருக்குது, ஏதாவது ஒரு ஜெபத்துக்கு வாங்கன்னு சுவிசேஷம் அறிவிக்கும் போது சபையும் சொல்லணும், இயேசுவையும் சொல்லணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையோடு உங்களுக்கும் இருக்கிற ஒரு உறவு கவனிங்க. மூணாவது, உங்களுக்கும் குடும்பத்துக்கும் இருக்கிற உறவு. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சமயம் முடிஞ்சிருச்சு, நம்ம பிரசங்கத்தை முடிக்க போகிறோம். பக்கத்தில் சொல்லுங்க, பயப்படாத, இந்தா முடிஞ்சிருச்சு, ஏசு ரத்தம் செய்ய. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நம்முடைய மனது சொல்லுங்க. நம்முடைய முதலாவது, காலம் தாழ்த்து மனதா இருக்கக்கூடாது. நம்பர் 2, ஊழியக்காரனுடைய வார்த்தையை தட்டும் மனதா இருக்கக்கூடாது. நம்பர் 3, மறைத்து வைக்கும் மனதா இருக்கக்கூடாது. நம்பர் 4, அவமானப்படுத்தும் மனதா இருக்கக்கூடாது. நம்பர் 5, கவனிக்காத மனசா இருந்து விடக்கூடாது. குறிப்புகளை எழுதி கொள்ளுங்க மற்ற 2 வசனத்துக்கும். ஏன்னா குறை பிரசங்கத்தை போகக்கூடாது, நான் 7 சொல்லுவேன்னு சொன்னல. 6வது, மத்தேயு 23:37, தேவனிடம் வர மறுக்கும் மனசு நமக்கு இருக்கக்கூடாது. 1 சாமுவேல் 26:23, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை போட மனம் வரக்கூடாது. மத்தேயு 23:37, தேவனிடம் வர மறுக்கும் மனசு நமக்கு இருக்கக்கூடாது. 1 சாமுவேல் 26:23, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கை போடு மனசு நமக்கு வரக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் ஊழியத்தில், விசுவாச வாழ்க்கையில் நமக்கு மனது மிக மிக முக்கியமான ஒன்று. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் மனது இப்படிப்பட்டவைகளால் கட்டப்படும் என்றால் உங்கள் மனசில் நல்ல சமாதானம் குடியிருக்கும். உங்கள் மனசில் ஆவியான ஒரு வாசம் பண்ணுவார். உங்கள் மனசில் ஒரு குழப்பம் இருக்காது. உங்கள் மனசில் ஒரு கர்த்தருடைய பிரசன்னம் என்னைக்கு தங்கிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? வேகமாக எழுந்து நிற்கலாமா? கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி வேகமாக எல்லாரும் எழுது நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை எல்லாம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி தேவ நாமத்தை உயர்த்தி, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில். இந்த காலையில எல்லாம் ஒரு குரலா கரங்களை உயர்த்தி, ஏசையா
வார்த்தை ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசினார். எத்தனை பேர் இந்த காலையில் சொல்ல முடியும்? 7 காரியங்களை கர்த்தர் தெளிவோடு பேசினார். நம்முடைய மனது, இந்த மனசாட்சியை நம்மளை குற்றவாளியை திருத்து விடக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மனது நிறைய கட்ட வேண்டும். தெளிவாய் கர்த்தர் பேசினார் அல்லவா? எத்தனை பேருடைய கர்த்தர் பேசினார்? உடைய கரங்களை உயர்த்துங்கள் பார்ப்போம். உடைய மனது அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். நல்ல கையை உயர்த்துங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இருதயத்தை நிறைவினால் தான் வாய் பேசும். கேட்டபடி பேரக்கூடாது, கேட்டபடி பேரக்கூடாது. அவமானப்படுத்துகிற மனசு. எதை எப்போ பேசணும்னு தெரியணும், எப்போ பேசக்கூடாதுன்னு தெரியணும். இப்படி பேசினா இது அவமானப்படுத்தப்படுகிறோம். உணர்ந்து விட்டீர்களா? செய்த தவறை ஆவியானவர் சுட்டி காட்டினாரே, உணர்ந்தீர்களா? நீ உன்னை நியாயப்படுத்தாதே. சில வார்த்தை கேஷுவலான வார்த்தைமா இருந்துச்சு. இட்ஸ் நாட் ஆர்டினரி வேர்ட், இஸ் அ ப்ராப்பர்ட்டிக்கல் வேர்ட். அது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை, தீர்க்க தரிசன வார்த்தை. மகளே, ஆமை திருத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். ஆண்டவரே, கரம் உயர்த்தின எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. அப்படி வாழ்க்கையில மனது மாற்றப்படட்டும், மனம் புதிதாகிறதுனால் இவர்கள் மறுரூபமாகட்டும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ். கர்த்தர் நம்மோடு பேசின நல்ல வார்த்தை நிமித்தம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.